இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்படும்படியாய் உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்தேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று நாமம் தரித்திருக்கிற அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, நான் இந்த நாளிலும் கூட இந்த மாலை வேளையில், இந்த பிற்பகல் வேளையில் நான் உங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அழைக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள். நம்மில் இரண்டு பிரிவுகள். ஒன்று, கர்த்தருடைய வேதத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்களின் கூட்டம். இன்னொன்று, புறம்பான கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் புறம்பான வார்த்தைகளை, தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய கட்டுக்கதைகளை, கள்ள தீர்க்க தரிசனங்களை, கள்ள ஐஸ்வர்ய ஆசீர்வாத செய்திகளை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தார். அன்பான கிறிஸ்தவர்களே, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அது தேவனுக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கும் தெரியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பேசுவது கடினமான வார்த்தைகளோ அல்லது சில காரசாரமான செய்திகளோ நான் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்றால் உண்மையாகவே சொல்லுகிறேன். உண்மையும் உத்தமமுமாய் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையோ, அவருடைய சிலுவை பாடுகளின் வழியாக சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அவமானங்கள், காயங்கள், கண்ணீர்கள், கதறல்களின் வழியாக, கைவிடப்பட்ட அனுபவங்களின் வழியாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும்படியாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த விடுதலை, நீண்ட நெடிய விடுதலை பயணமாகிய கிறிஸ்தவ வாழ்வியலிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவரையும், எந்த ஒரு ஊழியக்காரனையும் நான் தவறாக பேசுவதில்லை. என்னுடைய செய்திகளிலே கடந்து வருகிற கடினமான வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தாது என்று நம்புகிறேன். ஆனால் சிலுவை வேண்டாம், சிலுவை பாடுகளாகிய உபத்திரவங்கள் வேண்டாம், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வேண்டும். இந்த ஒரு முறை கூட சொல்லுகிறேன், சிலுவை வேண்டாம், சிலுவையிலே பாடுபட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு கூனி குறுகி கைவிடப்பட்ட அனுபவத்திலே ரத்தம் சிந்தி மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டாம், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து வேண்டாம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் வேண்டாம், சிலுவை பாடுகளின் வழியாக பயணிக்கிற கிறிஸ்தவ வாழ்வு வேண்டாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகின்ற அனுபவங்கள் வேண்டாம், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வேண்டும், கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவி வேண்டும் என்று, பரலோக வாழ்வு வேண்டும் என்று விரும்பி மன விருப்பங்களின் அடிப்படையிலும் தங்களுக்கு பிரசங்கிக்கிற வேத புரட்டு பிரசங்கிகளின் வார்த்தைகளையும் பின்பற்றி இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே முழுகவும், உலகத்தின் தண்ணீர்களிலே முழுகிறதுனாலே பெற்றுக்கொள்ளுகின்ற அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடிய அபிஷேகமும் ஐஸ்வர்ய பாடுகள் இல்லாத ஆடம்பரமான மன விருப்பம் போல வாழுகிற உல்லாசமான ஐஸ்வர்ய பெருக்கமும் ஆடம்பரமான வாழ்வும் வேண்டும், பரலோக ராஜ்யமும் வேண்டும் என்று பிரசங்கிக்கிற அந்த செய்திகளை பின்பற்றுகிற, அவர்களை அதிசயங்களை, அற்புதங்களை, தீர்க்க தரிசனங்களை, குறிகளை தேடி ஐஸ்வர்ய பெருக்கத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்னுடைய செய்திகள் சாட்டை அடி போல இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சாட்டை அடி போல இருக்கும். அதாவது வேதவசன வார்த்தைகளின்படி சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலே கர்த்தர் சொன்னார், நான் உன் வாயிலே போடுகிற என் வார்த்தைகள்
பட்சிக்கிற அக்கினியாயும் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டிகளாயும் இருக்கும். சத்திய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாயும் இருக்கிறது. இந்த செய்திகள் கேட்கிற கிறிஸ்துவின் வேத பிரமாணங்களுக்கு, வேதாகம சத்தியங்களுக்கு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சிலுவை பாடுகளின் உபத்திரவ வாழ்க்கையையும் சிலுவையையும் புறக்கணித்து பரிசுத்தாவி வேண்டும், மூழ்கி ஸ்நானம் வேண்டும், நியவாசை அடையாளம் வேண்டும் என்று ஓடுகிறவர்களுக்கு இது சட்டையடியாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே வேதம் பிரசங்கிக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம், பழைய ஏற்பாட்டு சத்தியங்களும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களும், புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் கற்றுத்தருகிற இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உண்மையான யதார்த்தமான கிறிஸ்தவர்களுக்கு, அவர்களிலும் தவறுகள் உண்டு, குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, முறைகேடுகள் உண்டு, மதிகேடுகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. மனித வாழ்க்கையிலே, மாம்ச சரீரத்திலே உயிரோடு இருக்கிற வரையிலும் எல்லா மனிதர்களுக்கும் பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, கைவிடப்பட்ட அனுபவங்கள் உண்டு, தவறுகளும் மனித இயல்பிலே தவறுகளும் சம்பவிப்பது உண்டு. சில மதிகேட்ட காரியங்களும் நடைபெறுவது உண்டு. அதனாலே கிறிஸ்தவர்கள் அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எல்லா கிறிஸ்தவர்களிலும், அதாவது உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாய் பயணிக்கிறவர்களுக்கும் தவறு இருக்கிறார்கள், இடறி விழுந்திருக்கிறார்கள், பலமுறை மதிகட்ட காரியங்களிலே விழுந்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமான், தேவனுடைய பார்வையிலே நீதிமானாயிருக்கிறவன், நீதியாய் தேவ நீதியாகிய கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார்கள். தேவன் அவர்களை தூக்கி நிறுத்துவார். அருமையான கிறிஸ்தவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய செய்திகள் அந்த அடிப்படையிலே தான் இருக்கும். சட்டையடி போலவோ, ஈட்டியால் இருவரும் கருக்குள்ள பட்டயத்தினால் குத்தி கிழிப்பது போலவோ இருக்குமானால், உங்கள் கடின ஹிருதயங்களை உடைத்து நொறுக்குவது போலவோ இருக்குமானால், தயவு செய்து என்னிடத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம். இவனுடைய செய்திகளை நாம் கேட்டது போதும் என்று ஓடிவிடுகிறீர்கள் என்றால் ஓடிவிடுங்கள். எனக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏனெனில் உங்களிடத்திலிருந்து நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. 5 சல்லி காசு கூட நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது கிடையாது. உங்கள் ஆத்துமா விலையேறப்பெற்றது. நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று பூமியின் மக்கள் இனங்களின் மத்தியில் இருந்து அருவருப்பான பாவ அருவருப்புகளின் குழியிலிருந்து, நாறிக்கொண்டிருக்கிற பிரேத குழிகளுக்கு ஒப்பான வாழ்க்கை முறையிலிருந்து, அந்நிய ஆவிகளால் பீடிக்கப்பட்டு பலவிதமான பிசாசின் அடிமைத்தன ஆவிகளால் கட்டப்பட்டிருந்த நிலைகளிலிருந்து தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்டு விடுதலையாக்கப்படும்படியாய் கிறிஸ்துவுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்துமாக்களின் பேரில் எனக்கு கரிசனை இருக்கிறது. கர்த்தர் எனக்கு தந்த அபிஷேகமும், கர்த்தர் அந்த அபிஷேகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னன்னு, பரிசுத்தாவியின் அபிஷேகம் அல்ல. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நான் இன்னும் பெறவில்லை. அது எனக்கு ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தையிலும், அது நித்திய தலைமுறையாக வானமும் பூமியும் இருக்க மட்டும், சூரியனும் சந்திரனும் இருக்க மட்டும், தலைமுறையாக ஆரோனுடைய சந்ததியாருக்கு தொடரக்கூடியது. அதனுடைய இறுதி அபிஷேகம் எனக்கு தரப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்திலும் எவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிறதோ அது ஆசாரியத்திற்காகவும் ஊற்றப்படும், தீர்க்கதரிசி அபிஷேகத்திற்காகவும் ஊற்றப்படும், அரசாளும் ராஜரீக அபிஷேகத்திற்காகவும் ஊற்றப்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஒருவனுக்கு அந்த அபிஷேகத்திலும் அவன் சிரசிலே ஊற்றப்படுகிறதோ, அவன் ஆசாரியனாக இருப்பதற்காக ஊற்றப்படுகிறது என்றால், தன் ஜனத்தாரிலே அவன் பெரியவனாயிருக்கிறான். அவனுக்கு மிஞ்சின பெரியவன் ஒருவனும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதாகம கட்டளை சத்தியம்.
அந்த அபிஷேகத்தை தான் நான் பெற்றுக்கொண்டேன். அது ராஜரீக அபிஷேகமா, தீர்க்க தரிசன அபிஷேகமா என்றெல்லாம் விவரிக்க எனக்கு தெரியாது. ஆனால் ஆசாரியத்துவ அபிஷேகம் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் அந்த அபிஷேக தைலம் பிரத்யேகமாய் கர்த்தருக்கென்று பரிசுத்த அபிஷேக தைலம் காய்ச்சப்பட்ட அந்த பாத்திரம், அதிலிருந்த மீதமான எண்ணெய் பாத்திரத்தோடு என் சிரசின் மேல் ஊற்றப்பட்டது 1995 ஜனவரி மாதம் 15 அதிகாலை 2:45 மணிக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஊற்றின நபர் மோசே. தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவனாயிருந்த மோசே எப்படி ஆரோனுடைய சிரசிலே அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகித்தானோ அதே மோசே தேவனுடைய கட்டளையின்படி அந்த அபிஷேக தைலத்தை என் சிரசிலே அந்த பாத்திரத்திலிருந்து அடுப்பிலே காய்ந்த அதனுடைய அடிப்பகுதி முழுவதும் கரி பிடித்திருக்கிற சப்பி ஒரு சடைந்து நொறுக்கப்படுகிற நிலையில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் அது என் சிரசிலே ஊற்றப்பட்டது. சங்கீதம் 133 அதிகாரம் சொல்லுகிறபடி, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாயிருக்கும். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஹர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் நல்ல பனிக்கும் ஒப்பாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி என் சிரசிலே ஊற்றப்பட்ட அனுபவத்தை நான் ருசித்தேன், அனுபவித்தேன். அன்று அந்த என் பரிசுத்த அபிஷேக தைலத்தினுடைய அந்த நறுமணம், விலையேறப்பட்ட மனம், பிரத்யேகமான மனம், இந்த உலகத்தில் நான் இதுவரையிலும் எந்த பர்ஃபியூமிலும் எந்த எண்ணெயிலும் எந்த நறுமண பொருளிலும் அனுபவித்ததில்லை. அதற்கு பிற்பாடு உலகத்தில் உள்ள நறுமண சோப்புகள், நறுமண தைலங்கள், நறுமண பொருட்கள் அனைத்தையும் நான் அருவருக்கிறேன். அவைகள் எனக்கு சகிக்க முடியாத அருவருப்பை கொண்டு வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்திலும் யார் ஒருவருடையத்திலே ஊற்றப்படுகிறதோ அப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவனிடத்திலே வந்து தங்கியிருப்பார் என்று வேதம் கற்பிக்கிறது. நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்று உங்களால் நம்பக்கூடுமானால், ஏன்னா நான் பிரசங்கிக்கிற வார்த்தை ஒன்றும் எந்த வேதாகம விளக்க வரையிலும் இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வார்த்தைகளுக்கு விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் பிரசங்கிக்கிற செய்திகளை எந்த பிரசங்கியாருடைய புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. எந்த தீர்க்கதரிசி எழுதி வெளியிட்டிருக்கிற புத்தகத்திலும் பார்க்க முடியாது. எந்த வேதாகம விளக்க உரை புத்தகங்களிலும் பார்க்க முடியாது. அதனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், விரும்புகிறவர்கள் அதை தயவு செய்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அவைகளை உங்கள் பயன்பாட்டுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக பயன்படுத்துங்கள். காணிக்கை வசூல் செய்வதற்காக, இந்த செய்தியை விற்று பிழைப்பதற்காக, இதை புத்தகங்களாக அச்சிட்டு வெளியிடுவதற்காக, உங்கள் செய்தி என்று உங்கள் பெயரிலே புத்தகங்களாக வெளியிடுவதற்காகவோ, சிடிக்களாக வெளியிடுவதற்கோ, ஆடியோ செய்திகளாக வெளியிடுவதற்கோ அனுமதி இல்லை. உங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் வேதாகம தீர்க்க தரிசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாயிருந்தால், நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதை உங்களுடைய தேவ ஜனங்களுக்கு, நீங்கள் யாருக்கு போதிக்கிறீர்களோ அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்களாயிருந்தால் அதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை சேமித்து வையுங்கள். நீங்கள் கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அது ஆத்துமாக்களை விடுதலை செய்வதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். தயவு செய்து திரும்பவும் சொல்லுகிறேன், சம்பாத்திய பொருளாக்கினால் அது உங்கள் ஞானம், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி என்று பிரசங்கிப்பீர்கள் என்றால், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் இன்று என்னோடு பேசினார், இப்பொழுது பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லி அங்கே பிரசங்கித்தீர்கள் என்றால் சாபத்திற்குள்ளாவீர்கள், தண்டனைக்குள்ளாவீர்கள். இது கர்த்தரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது என்கிற எண்ணத்தோடு, இலவசமாக கற்பிக்கப்பட்டது, இலவசமாக தான் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு பிரசங்கிங்கள், எடுத்து சொல்லுங்கள். தயவு செய்து சம்பாத்திய பொருளாக்காதீர்கள், இதன் மூலமாய் காணிக்கை வசூல் செய்யாதீர்கள் என்பதை எச்சரிக்கிறேன். திரும்பவும் செய்திக்கு வருகிறேன். அருமையானவர்களே,
இந்த நாளினுடைய செய்தியாக நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற நேற்றைய தினம் வரையிலும் 121 செய்திகளை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். தொடர்ந்து தினம் ஒவ்வொரு செய்தி, இடையிலே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேறு செய்திகள் இருக்கும், ஒரு சிறப்பு செய்தி இருக்கும். அது இந்த முகநூலிலே அல்ல, முகநூலின் ஒரு பக்கமாகிய ஒரு பேஜ், என்னுடைய பேர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன்ஸ் என்கிற முகநூலின் ஒரு பக்கத்திலே, அதனுடைய இணை பக்கத்திலே நான் அந்த சிறப்பு செய்தியை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது சற்று வித்தியாசமானதாகவும் இருக்கும். அந்த செய்தியிலும் நான் அந்த செய்திகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தின செய்தி 122வது பகுதி அல்லது 122வது செய்தி, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 122வது செய்தி. அதனுடைய வேதாகம பகுதி எரேமியா 29ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரையான வசனங்கள். 20 முதல் 14 அல்ல, 14 நேற்றைய செய்தியிலே முடிந்து விட்டது. 20 முதல் 23 வரையான வசனங்கள் இன்றைய தியான வசனங்கள். தலையங்கத்தை சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை சொல்லி பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் அயலாருடைய மனைவிகளோட வேசித்தனம் விபச்சாரம் செய்கிறார்கள். இந்த செய்தியினுடைய தலையங்கம் என்ன? தீர்க்கதரிசிகள் கர்த்தரின் நாமத்தினாலே பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் அயலாருடைய மனைவிகளோட விபச்சாரம் செய்கிறார்கள். என்னுடைய கற்பனையில் தோன்றிய வார்த்தை அல்ல, அந்த வசனத்தையும் குறிப்பாக வாசிக்கிறேன். அந்த வசனத்தையும் வாசித்து தலையங்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பெண் சாதிகளோட விபச்சாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதினார். இந்த வசனத்திலிருந்து தான் நான் அந்த தலையங்கத்தை எடுத்திருக்கிறேன். தீர்க்கதரிசிகள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி தங்கள் அயலாருடைய மனைவிகளோட விபச்சாரம் செய்கிறார்கள். இதுதான் தலையங்கம். அருமையானவர்களே, நான் முதலாவது இந்த வேத பகுதியை உங்களோடு படித்துவிட்டு ஜெபித்து அதனுடைய அந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறேன். அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த செய்தியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற எவ்விடங்களிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களில் எவரையும் நான் நேரடியாக கண்டதில்லை, நீங்களும் என்னை கண்டதில்லை. இதில் ஒரு சிலர் என்னை அறிந்தவர்கள், எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள், உறவினர்கள் அல்ல நண்பர்கள், எனக்கு சில உதவிகளை செய்தவர்கள். சில உதவிகள் என்றால் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு அதற்குரிய உபகரணங்களை எனக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வலுக்கட்டாயமாக எனக்கு தந்து அதை உதவி செய்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அனைவருக்கும், நான் முகமறியாத அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நேரலையில் என்னுடைய செய்திகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும், கிறிஸ்தவர்களாக விரும்புகிற அனைத்து புற சமயத்து மாற்று மத நண்பர்களுக்கும், மாற்று மக்களினங்களை சார்ந்த புற ஜாதி மக்களினங்களை சார்ந்த நண்பர்களுக்கும், சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும், ஊழியக்காரர்கள் ஆகும்படியாய் வாஞ்சிக்கிறவர்களுக்கும், கிறிஸ்தவர்களாக வாழ பிரயாசப்படுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் கிறிஸ்து நம்மை சந்திக்கும் மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வந்து
தேவ ஜனங்களை சந்திக்கிற நாள் வரைக்கும் நம் அனைவரோடும் நிறைவாக அவருடைய சமாதானம் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு உங்களை அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையான வசனங்களை நான் உங்களோடு படித்து பிற்பாடு செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். இப்போதும் சிறையிருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கொலாயாவின் குமாரனாகிய ஆகாபையும் மாசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து, இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமானமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்கிற யூதர் அனைவருக்குள்ளும் வழங்கும், அதாவது சொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அப்படி அக்கினியினால் சுட்டு போடப்படுவதற்கு, எரித்து உயிரோடு அக்கினியில் கொளுத்தப்படுவதற்கு தக்க என்ன காரியத்தை, அடாத காரியத்தை செய்தார்கள். பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் இருக்கட்டும். அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பெண் சாதிகளோட விபச்சாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதினார் எரேமியா. இது கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் எரேமியாவின் வாயிலே போட்டார். அவன் அவைகளை புத்தக கடிதத்திலே எழுதினான். அதை நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கும்படியாக கொடுத்து அனுப்பினான். அதிலே எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் இவைகள். அருமையானவர்களே, தலைவணங்கி ஜெபிப்போம் ஒரு நிமிடம். எங்கள் அன்பும் இறக்கமும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இந்த நாளின் பிற்பகல் வேளையிலும் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பட்சிக்கிற அக்னியாயும் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாயும் நீர் உரைத்து வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். தூய ஆவியானவர் தாமே பேசுகின்ற அடிமையோடும் இந்த செய்திகளை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பீராக. அவருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை புத்துருவாக்கத்திற்கு நேராய் தகுதிப்படுத்த அவருடைய ஆவியை ஏவி எழுப்புவீராக. வார்த்தைகளை கேட்கிற தியானிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் எல்லாம் அறிகிறவர், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவர் நம் மத்தியிலும் இருக்கிறவர், நம்ம எல்லாவற்றையும் அறிகிறவர். நாம் மறைவிடங்களிலே ஒளிப்பிடங்களிலே செய்கிற அனைத்து காரியங்களையும் அறிகிறவர். அதற்கு அவரே சாட்சி என்று சொல்லுகிறார். அவரே அதை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் எங்கும் நிறைந்தவர், எங்கும் எல்லாவற்றையும் அறிகிறவர், சர்வ வியாபியாய், சர்வ ஞானியாய், சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள, வெறும் அதிசயநாதராக அல்ல, வெறும் அற்புதநாதராக அல்ல, வெறும் குறி சொல்லுகிறவராக அல்ல, வெறும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக அல்ல, பிசாசு துரத்துகிறவராக அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை திறந்தருளும்படியாக, அவருடைய ஆவியை ஏவி எழுப்பும்படியாக, அவருடைய மன விருப்பத்தின் ஆசாபாசங்களிலே சிக்கி மங்கி எறிந்து கொண்டிருக்கிறவருடைய ஜீவாவியாகிய
அந்த அக்கினி சுடர் அவர்களிலே சுடர்விட்டு அறியத்தக்கதாக அவருடைய ஆவியை ஏவி எழுப்பும்படியாய் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த வேளையிலே உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன்பு ஒரு சிறு காரியத்தை சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் என்னுடைய செய்திகள் நான் ஏற்கனவே சொன்னேன். என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் சாட்டை அடிகள் போல இருக்கும். நான் நேற்றைய தினத்திலும் சொன்னேன், கூர்மையான ஒரு கத்தியை, ஒரு வாளை, ஒரு கத்தியை, ஒரு பட்டயத்தை தீட்டி வைத்து அந்த கூர்மையான தீட்டப்பட்டிருக்கிற அந்த கூர்மையான வாய்ப்பகுதியின் வழியாக அதிலே நடக்க சொல்லுவேன். ஏனெனில் தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கரிக்குள்ள பட்டயங்கள். அது உங்களை தீண்டும் முன்பாக அது என்னை தீண்டும். அது இருபுறமும் கரிக்குள்ள பட்டயம். என்னை அது அறுக்கும். ஒரு பக்கம் என்னை அறுக்கிறது என்றால் மறுபக்கம் உங்களை அறுக்கும். மனதான் சொல்வதை யதார்த்தமாக உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட வேண்டும். இந்த சோப்பு போடுறது உங்களை வசியம் பண்ணுவதற்காக, கவர்ந்திழுப்பதற்காக, கவர்ச்சிகரமாக பேசுவது, வசீகரமாக பேசுவது, உங்களை குசிப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக, கர்த்தர் உனக்கு அதை செய்ய போகிறார், இதை செய்ய போகிறார், உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார் என்றெல்லாம் இந்த வார்த்தைகளை, பாசாங்கு வார்த்தைகளை, சோப்பு போடுற, அதாவது சோப்பு போட்டு மொழுகிற, அதாவது பசை போடுகிற அந்த வேலையெல்லாம் என்கிட்ட இருக்காது. சொல்லுவதை சாட்டை அடி போல சொல்வது என்னுடைய பழக்கம். நன்றாக அது யாராக சாதாரணமாக என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு நல்லாக தெரியும். யார் முகம் பார்த்தும் பேச மாட்டேன். அது என்னை பெற்ற தந்தையாக இருக்கட்டும், என்னை பெற்ற தாயாக இருக்கட்டும், என் உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், எனக்கு சில உதவிகளை தாமாக முன்வந்து சில உதவிகளை செய்தவர்களாக இருக்கட்டும், நம் முகம் பார்த்து பேசுகின்ற பழக்கமே என்கிட்ட இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீ ஒரு உதவியை எனக்கு செய்திருக்கிறாய் என்பதற்காக, அந்த உதவியை உன்னிடத்தில் நான் பெற்றுக்கொண்டதன் காரணமாக நீ செய்கிற நீதிகளையோ, அக்கிரமங்களையோ, சொல்லுகிற பொய்களையோ, புத்தலாட்டங்களையோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னை பாராட்டவும் மாட்டேன், உனக்கு கை கொடுக்கவும் மாட்டேன். நீ செய்த உதவியை இந்த கையால் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால், நீ உடனடியாக ஒரு தவறை செய்திருக்கிறாய் என்றால் என் இடது கையால் பின்னங்கையால் அடித்து விடுவேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வலது கையால் எவனையும் அடிக்க மாட்டேன், யாரையும். அடிக்கிறதாக இருந்தால் கோபத்தில் என் இடது பின்னங்கையால் அடித்து விடுவேன். அது என்னுடைய பழக்கம். நீ ஒரு தகாத வார்த்தையை என்னிடத்தில் பேசினால் சொல்லுவேன், தயவு செய்து இப்படி என்னிடத்தில் பேசாதே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்தில் பேசாதே, இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று உணர்ந்து அறிந்துவிட்டு என்னிடத்தில் பேசு. அவன் திரும்பவும் பேசினா திரும்பவும் சொல்லுவேன், பேசாத சொல்கிறேன், திருப்பி பேசினேன்னா நான் இதை விட 100 மடங்கு அதிகமாக பேசுவேன், உன்னால் தாங்க முடியாது, நீ பதில் சொல்ல முடியாது, ஓடிடு அப்படின்னு பேசினான்னா, அவன் எந்த தகாத வார்த்தையை என்னிடத்தில் பேசினானோ அதற்கு விளக்கத்தையும் சொல்லி அதற்கு மேலாக தகாத சில வார்த்தைகளை அவனிடத்தில் நான் பேசுவேன், ஓடிவிடுவான். ஏன்னா பேச முடியாதவனால். அப்படிப்பட்டவன் நான். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமாய் நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், அனைவரையும் பகைத்திருக்கிறேன். இப்போது ஒரு சிலர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் வரையிலும் என்னால் பல முறை கடிந்து கொள்ளப்பட்டவர்கள், திட்டப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகமோ, உலகத்திற்குரியவைகளோ, உலகத்தின் ஆதாயங்களோ எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏனெனில் அதை குறித்தெல்லாம் நான் இங்கே பேச விரும்பலை. ஏன்னா வேற பேசியிருக்கிறேன். ஊடகங்களில் என்னுடைய செய்திகளை சில இடங்களிலே பார்த்தவர்களுக்கு தெரியும். 1-2 லட்சம் பணம் அல்ல, சொத்தல்ல,
பல லட்சம் ஏக்கர் சொத்துக்களை வேண்டாம் என்று விட்டு வந்தவர்கள் பல லட்சம் கோடி பொன்னாபரணங்கள், தங்காபரணங்களை, வெள்ளி, வைரம், வைடூரியங்களை ஒரு கோவிலின் பாதாள அறையிலே மறைத்து வைத்துவிட்டு ஆட்சி உரிமையை வேறொரு தீண்டத்தகாத ஒரு விபச்சார சந்ததிக்கு கொடுத்துவிட்டு, தேசத்தின் ஆட்சி உரிமையை கொடுத்துவிட்டு, தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஜாதியில் தங்களை அடைக்கலமாக்கி கொண்ட உயர் ஜாதி பிராமணர்களுக்கெல்லாம் குலகுருக்களாயிருந்தவர்கள் தீண்டத்தகாத ஒரு மாட்டின் சாணியை பார்க்கலும் கேவலமாக எண்ணப்படுகிற ஒரு ஜாதியிலே தங்களை அடைக்கலமாக்கி கொண்ட என்னுடைய மூதாதையர்கள். அந்த மூதாதையர்களுக்கு பிறந்தவன் நான். அந்த மூதாதையர்களின் வம்சத்திலே 7வது தலைமுறையை சார்ந்தவன் நான். எனக்கு பண ஆசையும் இல்லை, சொத்தாசையும் இல்லை, யாருடைய காணிக்கையும் எனக்கு தேவையில்லை. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள். நீங்கள் எந்த திருச்சபைக்கு செல்லுகிறீர்களோ அந்த திருச்சபைக்கு கர்த்தருடைய ஊழியங்களுக்கு காணிக்கைகளை கொடுங்கள். எனக்கு அனுப்பாதீர்கள். நான் யாருடைய பொருளையும் அபகரிப்பவனும் இல்லை, யாருக்கும் வாங்கிவிட்டு திரும்ப கொடாதிருப்பவனும் அல்ல. சிலர் இடத்துல வாங்கி இருக்கிறேன், அவர்கள் எனக்கு அதை வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக வேண்டுமென்றே தர வேண்டும் என்று இருந்தேன். பல முறை நீங்கள் முயற்சித்தும் நீங்கள் வாங்குவதில்லை. உங்கள் தேவைக்காக என்னை நாடி வந்தீர்கள், கடனாக வாங்கினீர்கள். அந்த கடனை நீங்களே நான் திருப்பி பெற்றுக்கொண்டால் நன்றாக இருக்காது, அதான் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தந்தவர்கள் உண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் யாரிடத்திலும் 5 காசு என்னுடைய ஊழியத்திற்காக வாங்குகிறவன் அல்ல. அதனால் உங்களிடத்தில் நான் நயமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை என் பக்கத்தில் இழுத்துக்கொள்வதற்கு வசீகரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யான தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் இதை செய்வார் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதற்காகவே அதை உண்மையோடு உத்தரவாதத்தோடு செய்து ஒரு கிராணத்துவ கணக்கை அவருக்கு கொடுக்க வேண்டும். அதுவே என்னுடைய வேலை. அதனாலே நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாயிலும் இருந்தால் நான் இருக்கிற இந்த என்னுடைய உருவத்தோற்றம், இந்த சரீரமும், நீங்கள் பார்க்கிற இந்த புத்தக கடையில் இருக்கிற வேதாகமங்களும் தான் என்னுடைய சொத்து. இந்த கட்டடம் வேற, கடை வேற ஆளுடையது. இந்த கட்டடம் நான் கடை வைத்திருக்கிற இந்த கட்டடம் வேறொருவருடையது. வாடகைக்கு எடுத்து இவ்வளவு பொருட்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன். இவ்வளவு தான் என்னுடைய சொத்து. இதிலும் சுமார் ஒரு 30,000-40,000 ரூபாய் இன்னும் கொடுக்க வேண்டிய தொகைகள் இருக்கிறது. அந்த கொடுக்கல் வாங்கல் அதில் வேறு ஒன்றும் எனக்கு கிடையாதுங்க. படுக்கிறதுக்கு ஒரு சின்ன குடிசை இந்த அறையிலே, இந்த கடையின் பகுதியில் பாதி அளவில் ஒரு அறை இருக்கிறது. அதுவும் மேலே சீற்று, தகர சீட் போட்ட ஒரு அறை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் எதையும் சம்பாதிக்க விரும்பலை. ஏன்னா நான் இங்கேருந்து எதையும் கொண்டு போக போவதில்லை. எல்லாவற்றையும் விட்டு இந்த சரீரம் முழுவதும் மண்ணுக்குத்தான் போகும். அதனால் எதையும் இங்கே சம்பாதித்து வைக்க விரும்பவில்லை. ஏனெனில் தேவனுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய ஜனங்களை சந்திக்கிற நாள் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு சொல்லப்பட்ட ஒரு கட்டளை, நிபந்தனை, 1.5, அதாவது காலணாவுக்கு ஆசைப்படக்கூடாது இந்த ஊழியத்து நிமித்தமாய் என்று சொல்லப்பட்டது. காலணா 1 நயா பைசா. இன்னைக்கு அந்த 1 பைசா 2 பைசா கிடையாது. காலணா 3 பைசா எல்லாம் கிடையாது. அரை அணா 6 பைசா எல்லாம் கிடையாது. 1 அணா 12 பைசா எல்லாம் கிடையாது. 4 அணா 25 பைசா வரைக்கும் கிடையாது. இன்னைக்கு இன்று 1 ரூபாய் காயினுக்கு கீழே எந்த துட்டை கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. எனக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? காலணா நடப்படார், 1.5 காசு, 1.5 நயா பைசாவுக்கு ஊழியத்தில் இருந்து ஆசைப்படக்கூடாது.
இதுதான் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. ஆனால் இன்றைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு காணிக்கை என்று கேட்டு வாங்கி சம்பாதிக்கிறார்கள். சம்பாத்திய தொழிலுக்காக ஊழியத்துக்கு வந்தவனுக்கு என்னுடைய செய்தி சட்டையடியாகத்தான் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதுதான் நான் இன்னைக்கு உங்களிடத்தில் பேச வேண்டிய முன்னுரை. வேற ஒன்றுமில்லை, செய்திக்கு வருகிறேன். இப்போதும் எரேமியா 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்போதும் சிறை இருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எங்கே இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும் என்கிறார். இது யாருக்கு எழுதப்படுகிறது? யூதேயாவிலே, எருசலேமிலே கர்த்தருடைய கட்டளைகளுக்கோ வார்த்தைகளுக்கோ தீர்க்க தரிசனங்களுக்கோ கீழ்ப்படியாத ஜனங்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கையிலே விற்கப்பட்டார்கள், அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சிறையிருப்புக்கு, பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு செல்லப்பட்ட யூதர்கள் அங்கே இருந்து சொல்லுகிறார்கள், கர்த்தர் சிறையிருப்பின் தேசமாகிய பாபிலோனிலும் எங்களுக்கு தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணினார் என்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் ஆவேசமாக கோபமாக சில காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? சிறையிருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்ன சொல்லுகிறார்? என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? 21ஆம் வசனம். என் நாமத்தை சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி, யாவே, யெகோவா, ஏல் எலோஹீம் என்கிற பரிசுத்த நாமமுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை சொல்லி, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக செல்கிற கர்த்தருடைய அதிபதி என்கிற இயேசு கிறிஸ்துவின், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு காணப்பட்டவர், மனோவாவுக்கு காணப்பட்டவர், சிம்சோனின் தகப்பனாகிய மனோவாவுக்கு காணப்பட்டவர், மோசேக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேலர்களை கானான் தேசத்திலே குடியமர்த்திய யோசுவாவுக்கு காணப்பட்டவர், உருவின பட்டயத்தோடும் மனோவாவுக்கு முன்பாக அக்கினி ஜுவாலையிலும் ஏறிப்போன உருவின பட்டயத்தோடு பிலேயாமுக்கு முன்பாகவும் உருவின பட்டயத்தோடு கர்வாலி மரத்தின் கீழ் யோசுவாவுக்கு முன்பாகவும் தோன்றின கர்த்தர், கிதியோனுக்கு முன்பாக தோன்றி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கிதியோனிடத்திலே சொன்ன கர்த்தர் அவர்தான் இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர். இன்று நீங்களும் நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த கர்த்தர் பேரிலும், தேவனாகிய கர்த்தர் என்கிற பிதாவாகிய தேவன் பேரிலும், எங்கும் நிறைந்திருக்கிறவராகிய பரிசுத்த ஆவியானவரின் பேரிலும் சத்தியம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் பேரிலே பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிற அநேகர் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக, ஏனோக்கின் காலம் முதல், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கின் காலம் முதல் இந்த நாள் வரையிலும் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் கர்த்தரால் அனுப்பப்படாதவர்கள். ஏனோக்கு முதல் மல்கியா வரையிலும் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள். வேதாகமம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் அனைவரும், ஏனைய தீர்க்கதரிசிகள் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள், பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள், எசபேலின் தீர்க்கதரிசிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே 2 தீர்க்கதரிசிகளை சொல்லுகிறார். யாரெல்லாம்? என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கொலாயாவின் குமாரன் ஆகிய ஆகாபையும் மாசையாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து, இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். யார் இந்த சிதேக்கியாவும் ஆகாபும்?
பெயரிலே ஒரு குளறுபடி இருக்கிறது. குளறுபடி ஒன்றுமில்லை, நாம் புரிந்து கொள்வதிலே நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆகாப் என்று ஒரு அரசன் இஸ்ரவேலிலே இருந்தான். இஸ்ரவேலனாகிய நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை தனதாக்கிக் கொள்ளும்படி தன் மனைவியாகிய ஏசபேலின் சூழ்ச்சிக்கு அடிபணிந்து பொய்சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களை கூலிக்கு பொருத்தி அவனுடைய தோட்டத்திலே இஸ்ரவேலனாகிய நாபோத்தை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான் என்று சொல்லி அவனை பொய்சாட்சி சொல்ல வைத்து கல்லறிந்து கொலை செய்த அந்த எசபேல் என்கிற வேசியானவள், அவளுடைய கணவன் ஆகாப் அரசன், எலியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே இருந்தவன். ஆகாப் என்ற ஒரு அரசன் இருந்தான். இது அந்த ஆகாப் அல்ல, அந்த ஆகாப் அல்ல. இந்த தீர்க்க தரிசனம் எரேமியாவின் மூலமாய் உரைக்கப்படுகிற அதே காலத்தில் சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படாமல் மீதியாய் விட்டுவிடப்பட்ட யூதர்களை தாவீதினுடைய சிங்காசனத்தில் இருந்து ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் சிதேக்கியா. ஒரே சமகாலத்தில் இருந்த யூதர்களின் அரசனாகிய சிதேக்கியாவல்ல இது மாசையாவின் குமாரனாயை சிதேக்கியா என்கிற கள்ள தீர்க்கதரிசி. அந்த ரெண்டு பெயர்கள் இஸ்ரவேலின் ரெண்டு அரசர்களின் பெயர்கள். ஒருவன் ஏற்கனவே இருந்தவன், ஒருவன் தற்போது யூதாவிலே அரசாட்சி செய்கிறவன், சிதேக்கியா. அவர்கள் இருவர் பெயரிலே இரண்டு கள்ள தீர்க்கதரிசிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலே குழப்பம் வேண்டாம். நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு போடுவான். இந்த கடிதம் இது எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவனாகிய கர்த்தர் கற்பித்த வார்த்தைகள். இனி சம்பவிக்க போகிற காரியங்களை அவனுக்கு அறிவிக்கிறார். இவைகளை எழுதி பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்படைக்கும்படி சிதேக்கியா அரசனுக்கு கொடுக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடிதம் சிதேக்கியாவின் வழியாக, சிதேக்கியா அரசன் வழியாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கைக்கு சென்ற போது அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே எரேமியாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, கர்த்தருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற யூத ஜனங்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு அடிபணிய கூடாதபடி கலகம் உண்டாக்குகிற இந்த கள்ள தீர்க்க தரிசிகளில் சிதேக்கியாவையும் ஆகாபையும் பிடித்து யூதர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிற அடிமைகளாயிருக்கிற யூதர்களுடைய கண்களுக்கு முன்பாக உயிரோடே அக்கினியிலே கொளுத்தி போட்டான். கர்த்தருடைய வார்த்தை அதே காலத்திலேயே அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. அப்படியும் யூதர்கள் என்ன செய்யவில்லை? கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு செவி கொடுப்பதை நிறுத்தவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் அவன் உயிரோடே கொளுத்துகிற காரியம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமானமாக்க கடவர் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்கிற யூதர் அனைவருக்குள்ளும் சொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, பூமியின் மக்களினங்களின் மத்தியில் இருந்து கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய், கிறிஸ்தேசுவின் சிலுவை பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, ரத்தம் சிந்துதலுக்கு, கைவிடப்பட்ட அனுபவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவர்களே, பூமியின் ஜனங்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தேசுவுக்கென்று, தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்தேசுவின் சிலுவை பாடுகளுக்கும் கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் விடுதலையாக்கப்படுவதற்கும் பெயர் குறிக்கப்பட்டு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய கிறிஸ்தவ தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்துவின் ஜனங்களே, இஸ்ரவேலர்களை பார்க்கிலும், பாரம்பரிய இஸ்ரவேலர்களை பார்க்கிலும், பாரம்பரிய யூதர்களை பார்க்கிலும் விசேஷமானவர்களும், புதிய இஸ்ராயலர்களும், புதிய இருதயத்தின் நுனித்தோல், பாவ சிந்தனைகளின் இருப்பிடமாகிய, பிறப்பிடமாகிய இருதயத்தின் நுனித்தோல், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களுமாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஜனமாய்,
தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை செய்யப்படும்படியாய், பிசாசின் அந்நிய ஆவிகளின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட புதிய இஸ்ராயலர்களாகிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் மேன்மையானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். பாரம்பரிய யூதர்களை பார்க்கிலும் பாரம்பரிய இஸ்ரவேலர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களிலும் யூதர்களிலே இஸ்ரவேலர்களிலே தோன்றிய கள்ளத்தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்திலும் விசேஷித்தவர்களாகிய கிறிஸ்தேசு இரத்தத்தால் மீட்டெடுக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்கள் மத்தியிலும் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நேரிடப் போகிறது தெரியுமா? அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாவுக்கும் கர்த்தர் உங்களை சமானமாக்குவார் என்று கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் கள்ள போதகர்களுக்கும் அவர்களை பின்பற்றுகிற யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அது ஒரு வழக்க சொல்லாக இருக்கும், அது ஒரு பழமொழியாக இருக்கும், அது ஒரு சாபத்தீடான வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இதை எத்தனை தீர்க்கதரிசிகள் அறிந்திருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களின் மத்தியிலே பல ஆயிரம் தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு மேனியுமாய் தீர்க்கதரிசிகளின் கூட்டம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர்களின் கூட்டம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. வேதம் கற்பிக்கிறது, நான் ஒரு தீர்க்கதரிசியையும் அனுப்பினதும் இல்லை எழுப்பினதும் இல்லை என்று. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியையும் ஒரு அப்போஸ்தலனையும் அனுப்பினதில்லை என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் 12 பேர்கள் மட்டுமே. அவர்களுக்குரிய இடங்கள் நிரந்தரமான இடங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 அதிகாரங்களிலே எழுதி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் எருசலேமின் பரம எருசலேமின் புறமதிலின் வாசல்களிலே முத்துக்களாய் பதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகளும் நீங்கள் பின்பற்றுகிற அப்போஸ்தலர்களும் யார்? தேவன் அவர்களை அனுப்பவில்லை என்கிறார். தேவன் அனுப்பின அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலன் என்றால் யார்? தீர்க்கதரிசி என்றால் யார்? அனுப்பப்பட்டவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனால் அனுப்பப்பட்டவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டவன். அவர்களுக்குரிய இடங்கள் அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் வெறும் 12 பேர். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 ஆகிய அதிகாரங்களை படித்து பாருங்கள். பரம எருசலேம், இந்த பரம எருசலேமின் வாசல்கள் 12, அதன் புறமதலின் வாசல்கள், புறமதில் சுவரின் வாசல்கள் 12. அந்த புறமதில் சுவரின் வாசல்களிலே 12 அப்போஸ்தலர்களின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 12 முத்துக்களாயிருக்கிறார்கள், அஸ்திவார கற்களாயிருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசிகள், இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் எங்கே அவர்களுக்கு இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வசனம் சொல்லுகிறது. எந்த வசனம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது. இவர்களுக்கு ஒரு இடமாயத்தப்பட்டிருக்கிறது. பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த யூதர்களை நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாகவும், எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாகவும், கர்த்தருக்கு விரோதமாகவும் எழுப்பின கள்ள தீர்க்கதரிசிகளில் பிரதானமான 2 பேர், சிதேக்கியா, ஆகாப் என்கிற 2 கள்ள தீர்க்கதரிசிகளும் நேபுகாத்நேச்சாராலே உயிரோடு அக்கினியிலே நெருப்பிலே கொளுத்தப்பட்டு கொல்லுபடப்பட்டார்கள். அதுபோல இன்றைய தீர்க்கதரிசிகளும் இன்றைய கள்ளப்போஸ்தலர்களும் அக்கினி கடலிலே சுட்டரிக்கப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை இயேசு கிறிஸ்துவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் அந்த நாளிலே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினோம், அநேகரை உயிரோடு எழுப்பினோம், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்தோம்,
அநேக அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடல், நரக அக்கினி கடல் ஆயத்தமாக இருக்கிறது, அங்கே போங்கள் என்று சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அறிந்திருந்தீர்கள்? எத்தனை பேர் இதை உங்களுக்கு பிரசங்கித்தார்கள்? பல லட்சம் தீர்க்கதரிசிகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்களே. சொல்லுங்கள். இந்த வசனமாகத்தான் சொல்லுகிறது, அவர்களை பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உங்களை சமமாக்குவார். உங்களை அவர்களுக்கு, அந்த ஆகாப் சிதேக்கியா என்கிற 2 கள்ள தீர்க்கதரிசிகளும் நேபாத்தினைச்சாராலே சுட்டரிக்கப்பட்ட வண்ணமாய் கர்த்தர் உங்களை சுட்டரிக்க ஒப்புக் கொடுப்பார், நரகாக்கினிக்கு ஒப்புக் கொடுப்பார் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு உங்களை ஒப்பாக்குவார் என்று சொல்லுங்கள் என்று எரேமியாவின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் கள்ள பிரசங்கியார்களையும் கள்ள போதகர்களையும் பின்பற்றுகிறவர்களே, உங்களுக்கும் அதே நிலை வந்துவிட வேண்டும் என்றால் அவர்களை பின்பற்றுங்கள். இல்லை என்றால் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உங்களை சந்தித்து, உங்களை சந்திப்பார் என்றால் வந்து சந்திப்பார். நீங்கள் அறியாத வேளையிலே கர்த்தர் உங்களை சந்திக்கிறதை நீங்கள் அறியாதிருப்பீர்கள். அவர் இன்னார் என்று அறியாதிருப்பீர்கள். ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற இந்த செய்தியின் மூலமாக இருக்கலாம் உங்களை சந்திப்பது, அல்லது வேறொரு சத்திய பிரசங்கியால், சத்திய வசனத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரன் மூலமாய், அவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆனால் கர்த்தர் உங்களை சந்திக்கிற வேளையை அறியாதிருப்பீர்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, இந்த புறம்போக்கு ஊழியக்காரர்களை, ஓநாய்களுக்கு ஒப்பான கள்ளத்தீர்க்கதரிசிகளை, கர்ச்சிக்கிற சிங்கங்களுக்கு ஒப்பான இந்த கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை பின்பற்றாதிருங்கள். அவர்களை கர்த்தர் அனுப்பினதில்லை. அவர்கள் பேசுவது கர்த்தருடைய வார்த்தைகளே அல்ல, தங்கள் இதயத்தின் தீய எண்ணங்களையே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் குறிகளாய் சொல்லுகிறார்கள். ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்களாய் அள்ளித்தருகிறார்கள். மூட்டை மூட்டையாய் வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்களை தேடி எடுத்து உங்களுக்கு மூட்டை மூட்டையாய் உங்கள் சிரசின் மேல், உங்கள் தலைகளிலே கொட்டுகிறார்கள். மனம் திரும்புங்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். அவர்களை பின்பற்றுகிறீர்களானால் எஜமானனுக்கு எப்படியோ வேலைக்காரனுக்கும் அப்படியே, எஜமாட்டிக்கு எப்படியோ வேலைக்காரனுக்கும் அப்படியே, கள்ள தீர்க்கதரிசிக்கு எப்படியோ அவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் அப்படியே சம்பவிக்கும். கள்ள அப்போஸ்தலர்களுக்கு எப்படியோ அப்படியே கள்ள அப்போஸ்தலர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களை ஊக்குவிக்கும்படியாய் அவர்களுக்கு கர்த்தருக்கு காணிக்கை என்று ஆடி கொடுக்கிறீர்களே, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அவர்களுடைய அக்கிரமத்திற்கும் உங்கள் ஆத்மாவின் அழிவுக்கும், நீங்கள் சுட்டரிக்கப்படுவதற்கும், அநேக ஜனங்களுடைய ஆத்மாக்கள் வேட்டையாடப்படுவதற்கும் காரணமாய் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் இருக்கிறபடியினாலே அவன் அதற்காக இன்னும் அதிகமாய் கொள்ளையடிப்பதற்காக, ஆத்மாக்களை வேட்டையாடுவதற்காக கள்ளத்தீர்க்க தரிசனங்களை பிரசவித்துக் கொண்டே இருக்கிறான். அருமையானவர்களே, இதற்கு நீங்கள் பங்காளிகளாயிருக்கிறீர்கள். தப்பித்துக் கொள்ள வகை தேடுகிறீர்கள் என்றால் பாவ அருவருப்பான இந்த அக்கிரம செய்யக்காரரை விட்டு விலகுங்கள். இவருடைய பொய் வார்த்தைகளை நம்பாதிருங்கள். பாவ அருவருப்புகளை, உங்களுடைய பாவ அக்கிரம நினைவுகளை, அக்கிரம செயல்பாடுகளை விட்டு விலகுங்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய சிலுவைக்கு நேராய் புறப்படுங்கள். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலே வாருங்கள். மண்டியிடுங்கள். உங்களை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். வேறு வழியே கிடையாது. தப்பித்துக் கொள்ள வகை தேடினால் இதுதான் மார்க்கம். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், கொடிய உபத்திரவங்களின் வழியாக விடுதலை வாழ்வுக்கு நேராய் அந்த நீண்ட நெடிய விடுதலை பயணமாகிய
ஆத்துமாவின் விடுதலை பயணமாகிய அந்த நீண்ட நெடிய போராட்டம் பாடுகள் நிறைந்த, உபத்திரவங்கள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, ஏமாற்றங்கள் நிறைந்த, அவமானங்கள் நிறைந்த, கண்ணீர்கள் நிறைந்த, கைவிடப்பட்ட அனுபவங்கள் நிறைந்த சிலுவை பாடுகளின் வழியாக பயணியுங்கள். கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்டெடுக்கப்படுவீர்கள். தெளிக்கப்படுகிற திரு ரத்தம். இனி ஒரு தடவை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்த போவதில்லை. அவருடைய ரத்தம் சிந்தின ரத்தம் சுத்திகரிப்பின் சுத்த ஜலமாக திறக்கப்பட்ட நீரூற்றாகிய ஒரு ஜீவ நீரூற்றின் பாத்திரத்திலே இருக்கிறது. அதுவே அவருடைய சரீரம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ரத்தம் சிந்தின 50 காயங்களால் திறக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், அதுவே ஜீவ நீரூற்று, திறக்கப்பட்ட நீரூற்று. அந்த திறக்கப்பட்ட நீரூற்று அது கடந்து வருகிற வேளையை நீ அறியாதிருப்பாய். அது உன் கண்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆலயத்தை சுமக்கிற, கர்த்தருடைய சபைகளை சுமக்கிற 7 பொன்குத்து விளக்கு தண்டுகள் கர்த்தருடைய தூதர்கள். கர்த்தர் தம்முடைய கரத்திலே ஏந்தி இருக்கிறாரே 7 பொன் நட்சத்திரங்கள். அந்த பொன் 7 நட்சத்திரங்களாகிய கர்த்தருடைய மணவாட்டி சபையின் 7 விசாரிப்புக்காரர்களாகிய 7 பரிசுத்த தேவதூதர்கள் அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு வருவார்கள். அவர்கள் தான் விளக்கு தண்டுகள். கர்த்தருடைய சபைகளை சுமக்கிறவர்கள். அவர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் தான் பிரதான ஆசாரியன். அவன் தான் ஒளியின் தூதன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு விளக்கு தண்டு, ஒரு பொன் குத்து விளக்கு தண்டும், அதன் உச்சியில் ஒரு பாத்திரமும். அந்த பாத்திரம் தான் மணவாட்டி சபை, கர்த்தருடைய சபை. அந்த சபையிலே, அந்த பாத்திரத்திலே 7 அகல்களும் அக்கினி தீபங்களும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அக்கினி தீபங்கள் 7 தான் கர்த்தருடைய சபையை விசாரிக்கிற தூதர்கள். அவர்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளின் விளக்கு தண்டுகளாக சுட்டி காட்டப்படுகிறார்கள். அந்த 7 விளக்கு தண்டுகளும் அவர்களே, அந்த 7 நட்சத்திரங்களே. குத்து விளக்குகள் தேவனுடைய சபைகள். நீ விளக்காய் இருக்கிறாயா? அந்த விளக்கை பராமரிக்கிற, பாதுகாக்கிற விளக்கு தண்டாக இருக்கிறாயா? அதை விசாரிக்கிற தூதனாக இருக்கிறாயா? ஊழியக்காரனே, எண்ணிப்பார். உன் விளக்கு தண்டு உன்னை விட்டு அகற்றப்படுவதற்கு முன்பு நீ மனம் திரும்பு. இல்லை என்றால் நரகாக்கினி கடலுக்கு தள்ளுவார். மறந்து போகாதே. கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்த திறக்கப்பட்ட நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, தெளிக்கப்படும் திரு ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிப்பின் சுத்த ஜலமாய் எசேக்கியேல் 36:25 படி சுத்த ஜலமாக பூமியின் மகளினங்களின் மேல் தெளிக்கப்படுகின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த டிராப், ஒரு சொட்டு ரத்தத்தை கையிலே எடுத்து வைத்து இப்படி சுண்டி அடித்தீர்கள் என்றால் எத்தனை ஆயிரம் துளிகளாய் அது பிரிந்து போகும். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தெளிக்கப்படும் திரு ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் திறக்கப்பட்ட நீரூற்றாய் அந்த 7 பரிசுத்த தேவதூதர்கள் சுமந்து வருகிற போது திருச்சபை விசாரிப்புக்காரர்கள், கர்த்தருடைய சபையின் விசாரிப்புக்காரர்கள் சுமந்து வருகிறதை நீ காணாதிருப்பாய். உன் கண்கள் காணாதிருக்கும். ஆனால் அந்த சுத்த ஜலம் பனி பெய்வது போல ஹர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் நனைகிற பெய்கிற பனிக்கு ஒப்பாக உங்கள் மேல் தெளிக்கப்படும். அதைத்தான் நான் ஞாயிற்றுக்கிழமையிலே பிரசங்கித்தேன். தெளிக்கப்படும் திரு ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தம். பூமியில் இருந்து பேசினதைகளை பார்க்கிலும் வானத்திலிருந்து பேசுகிறவர்களுக்கு செவி கொடுங்கள். தெளிக்கப்படும் திரு ரத்தத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆம், அந்த திரு ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற வேளையிலே
நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நின்றால் நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்படுவீர்கள். இல்லை, நான் மூழ்கி ஸ்நானம் பெற்றேன். இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே, குளத்தின் தண்ணீர்களிலே, நீரோடையின் தண்ணீர்களிலே, ஆற்றின் தண்ணீர்களிலே, கிணற்றின் தண்ணீரிலே, மழை தண்ணீரிலே, தொட்டியிலே நிரப்பப்பட்ட இந்த தண்ணீரிலே, ஏரி தண்ணீரிலே, கடல் தண்ணீரிலே முழுகினேன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுவாயானால் நரகாக்கினி கடலுக்கு போவாய். தப்பி பிழைக்க மாட்டீர்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய சிலுவை அண்டைக்கு வாருங்கள். சிலுவையை புறக்கணித்தீர்கள் என்றால், சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தீர்கள் என்றால், கிறிஸ்துவின் ரத்தத்தை புறக்கணித்தீர்கள் என்றால், உங்களுக்கு ஆத்ம ரட்சிப்பும் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இல்லை என்பதை மறுபடி பிறப்பும் இல்லை. நீங்கள் இங்கே பிறந்திருப்பதெல்லாம் பொய், பித்தராட்டம், வஞ்சகம், மோசம் போக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனதிலே கொண்டு மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திற்கு வாருங்கள். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக ஆத்தும ரட்சிப்பின் வியாகுலத்தை அனுபவிக்க வாருங்கள். அருமையானவர்களே, கர்த்தரண்டையிலே வாருங்கள். இல்லை என்றால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு சம்பவித்தது போல கர்த்தர் ஒரு நாளிலே சொல்லுவார், உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்கென்றும் அவனுடைய சேனைகளுக்கென்றும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகாக்கினி கடல் ஆயத்தமாயிருக்கிறது, அங்கே செல்லுங்கள். அதற்கு ஒப்பாக யூதேயாவிலே, பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்கு பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளில் 2 பேர் நேபுகாத்நேச்சார் அரசனாலே, மன்னனாலே அக்கினியிலே சுட்டரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அது பழமொழியாக, வசை சொல்லாக, சாபத்தீடான வார்த்தையாக யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், 23ஆம் வசனம், அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்தபடியினால், கள்ள தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, மதிகட்ட காரியத்தையும் செய்திருக்கிறார்கள். கள்ள தீர்க்க தரிசிகளாயும் உலா வந்திருக்கிறார்கள். ஜனங்களை ஏமாற்றி, ஜனங்களை வசியப்படுத்தி தங்களுக்கென்று கட்டி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் போவதற்கு அவர்களை செவித்தினமுள்ள செவிக்கின்பமான வார்த்தைகளால் வசியப்படுத்தி கவர்ந்தெழுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேறொரு மதிகட்ட காரியத்தையும் செய்திருக்கிறார்கள். என்ன? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அருமையானவர்களை கவனியுங்கள். அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து, அது என்ன மதிகேடு? மதிகட்ட, புத்திகட்ட காரியம். படிங்க. தங்கள் அயலாருடைய பெண் சாதிகளோட விபச்சாரம் பண்ணி, இதுதான் மதிகேடு. இஸ்ரவேலர்களிலே தேவனுடைய பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டங்களின் மத்தியிலே, இன்றைய கிறிஸ்தவர்களின் மத்தியிலே, அன்றைய பாரம்பரிய யூதர்களின் மத்தியிலே, இஸ்ரவேலர்களின் மத்தியிலே மதிகட்ட காரியமாக, பாவமாக எண்ணப்பட்டது எது தெரியுமா? அயலானுடைய மனைவியோடு, தனக்கு அடுத்தவனுடைய மனைவியோடு படுக்கையிலே ஒன்றாயிருக்கிறது விபச்சாரம், வேசித்தனம். அருமையான கிறிஸ்தவ பெண்களே, சகோதர சகோதரிகளே, தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே இருக்கிறவர்களுக்கு அது புரிய வேண்டும். மற்றவர்களும் அதை அறிந்திருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் கிறிஸ்துவின் தீர்க்கதரிசி, நான் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிற எல்லா ஊழியக்காரனும், எல்லா போதகனும் அறிந்திருக்க வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன். தனக்கு மனைவி இருக்கிறாள், மனைவி இல்லாதவன் அடுத்தவன் பொண்டாட்டியோட படுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுவும் தவறு, அதுவும் விபச்சாரமே. இவன் நான் மனைவி இல்லாதவன், விவாகம் செய்யாதவன்,
நான் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் அது தீட்டே, அது பாவமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஏன் ஒருவனும் பெண் தரமாட்டேன் என்கிறான்? ஒரு பெண்ணு என்னை திருமணம் செய்து கொள்ள ஏன் விரும்பவில்லை? அவ ஒரு நாள் பல்ல இழிச்சா ஈன்னு சொன்னான்னா பேசாம போயிடுவேன். பார்த்துட்டு 2 நாள் 3 நாள் பார்த்துருவேன். 3ஆவது நாள் சொல்லுவேன், ஏமா ஒழுங்கா போக முடியலையா அப்படின்னு கேட்பேன். மீறியும் பல்ல இழிச்சு ஏதாவது சொன்னான்னா வரையா போலாமான்னு கேட்பேன். பச்சை ஓப்பனாக கேட்டுருவேன். வரையா? ஓடிடுவா. நீ படிக்க வந்தேன்னா படிச்சுட்டு போ, வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. வேலை பார்க்குறியா? வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. என்கிட்ட பல்ல இழிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, இல்லைன்னா கெட்டு போயிடுவேன், போ அப்படின்ற. நான் எதையும் தொடமாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் எச்சரிப்பேன், வார்த்தைகளால் அவரை சுட்டு விடுவேன். திரும்ப முகத்தில் பார்க்க மாட்டா. திருமணத்திற்காக அலைன்ஸ் வந்துன்னா எவனா? ஐயோ வேண்டாம், நான் என்ன பாதாளத்தில் போட்டாலும் போட்டுருங்க, இவன் கூட வாழ முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்பா. என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த பொண்ணும் விரும்பாததுக்கு காரணம் இதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பார்வை அப்படி சுட்டு விடுவது போல் பார்ப்பேன். வார்த்தைகள் எரிப்பது போல் இருக்கும். அருமையானவர்களே, நான் பாவம் செய்தாலும் அது பாவமே. நான் அந்நிய ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் அது பாவமே. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு அந்த சனமே, அந்த நொடி பொழுதிலேயே, அந்த இமைப்பொழுதிலேயே விபச்சாரம் செய்தாயிற்று. அது மதிகேடு. பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அது மதிகட்ட காரியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இருதயத்தின் இச்சை உன்னை தீட்டுப்படுத்துகிறது. எங்கே? உன் ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிறது, சரீரத்தை அல்ல. நீ சரீரத்தால் அவளோடு இணைந்தால், ஒரு பெண்ணோடு தகாத உறவு கொண்டால், திருமணத்திற்கு முன்பு உறவு கொண்டாலும் சரி, திருமணத்திற்கு பின்பு அந்நியனுடைய மனைவியோடு உறவு கொண்டாலும் சரி, திருமணத்திற்கு முன்பு அயலானுடைய மனைவியோடு நீ உறவு கொண்டாலும் தீட்டுத்தான், பாவம்தான். திருமணத்திற்கு பின்பு அந்நியன் மனைவியோடு உறவு கொண்டாலும் சரிதான், திருமணமாகாத பெண்ணோடு உறவு கொண்டாலும் சரிதான், அது தீட்டு, அது மதிகேடு. திருமணத்திற்கு முன்பு ஒரு இளம்பெண் அந்நிய ஆடவனோடு உறவு கொண்டாலும் அது விபச்சாரம் தான். அதை போர்னிகேஷன் என்பார்கள். திருமணத்திற்கு பின்பு அவளுக்கு கணவன் இருந்தும் இன்னொரு பெண்ணினுடைய மனைவியோடு, கணவனோடு அல்லது திருமணமாகாத ஒரு வாலிபனோடு, தன்னுடைய பழைய காதலனோடு உறவு கொண்டாலும் அது மதிகட்ட காரியமே, அது விபச்சாரமே. ஏனெனில் அவன் தன் சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிறாள். அவனும் அவளும் அந்த விபச்சாரத்தை அந்நிய பெண்ணோடு, திருமணத்திற்கு முன்னோ திருமணத்திற்கு பின்போ, திருமணமாகாதவளோடோ திருமணமானவளோடோ, திருமணமாகாதவனோடோ திருமணமானவனோடோ தவறான உறவு முறை வைத்திருந்தால் அது சரீரத்திற்கும் அழுக்கு. உன்னுடைய தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிறாய். தேவனுடைய ஆலயமாகிய உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய ஆவி ஆத்மாவையும் தீட்டுப்படுத்துகிறாய் என்பதை நினைவிலே வைத்துக்கொள். இதுதான் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலே விசேஷமானவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் தரிக்கப்பட்டவர்களிலே இப்படி ஒரு காரியம் காணப்பட்டாலும் அது தீட்டுத்தான், அது விபச்சாரம்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தீர்க்க தரிசினியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தீர்க்க தரிசியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ அப்போஸ்தலிக்க பெண்மணியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பாஸ்டராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ரெவரண்டாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ரெவரண்ட் பெண்மணியாக, கிறிஸ்தவ போதகியாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, தீட்டே. இந்த அநேக ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள் விபச்சாரத்திலே பிடிக்கப்படுகிறார்கள். நான் என்னால் பட்டியலிட முடியும், ஆனால் சொல்ல மாட்டேன் பெயர்களை.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான கிறிஸ்தவர்களே. 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, பிறனுடைய மனைவியினிடத்திலே பிரவேசியாதிருப்பாயாக. இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அந்த சனமே, அந்த இணை பொழுதிலேயே அவன் அவளோடு உள்ளத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. கீழ்ப்படுகிறீர்களா? எத்தனை ஊழியக்காரர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், கீழ்ப்படுகிறீர்கள்? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். உங்கள் மனசாட்சி இல்லை என்று சொல்லாது, அது எத்தனையோ தரம் உங்களை எச்சரித்திருக்கும். ஐயோ, இது பாவம், இது வேண்டாம், அவளை பார்க்காதே, அவளிடத்தில் பேசாதே, இந்த அருவருப்பை செய்யாதே என்று உன் மனசாட்சி எத்தனையோ முறை கடிந்து கொண்டிருக்கும். நீ அதை அடக்கி அதட்டி கீழ்ப்படுத்தி இருப்பாய். உன் ஆவி ஆத்மாவை செத்து போக செய்து விட்டாய், மரத்து போக செய்திருப்பாய். கேட்டுப்பார், உன் ஆத்மாவினிடத்திலே, உன் மனசாட்சியிலே கேட்டுப்பார். அருமையான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, வேலியே பயிரை மேய்கிறது போல அநேக ஊழியக்காரர்கள் தங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனமாகிய கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளை, கொழுத்த ஆடுகளை வேட்டையாடுகிறீர்கள். கணவர்கள் வெளியூரிலே இருப்பார்கள், மனைவிகளை, கணவன் ஊரிலே இல்லாதவனுடைய மனைவிகளை வேட்டையாடுகிறீர்கள். உங்கள் வைப்பாட்டிகளாய் வைத்திருக்கிறீர்கள். போகிற திருச்சபைகளில் எல்லாம் உங்களை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் படுக்கைக்கு அழைக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, என்னிடத்திலே ஊழியம் கற்றுக்கொண்டு இன்று ஊழியக்காரர்களாய் இருக்கிற அநேகர், அதிலே பலர் இம்மாதிரியான துர்ச்செய்களிலே பிடிபட்டவர்கள் இருக்கிறார்கள், துரத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் அவைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லா இடங்களில் இருந்தும், ஜான்சனே, உங்க சிசிய பிள்ளைகள் இப்படி உங்களைப் போல யாரும் இல்லை என்று எனக்கு தகவல்களை சொல்லுகிற சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். சொல்லுகிறவர்கள் என்றும் இயக்கியவர்கள் என்று நான் சொல்லவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு வார்த்தையை என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். சில போதகர்கள், உண்மையானவர்கள், என்னை தேடி வந்து நான் இருக்கிற இடத்துல, ஜான்சனே, என்னை விட சீனியர்களாக இருப்பாங்க, ஆனாலும் அண்ணன்னு கூப்பிடுவாங்க. ஜான்சனே, ஒரு காரியம் உங்கள்கிட்ட பேசணும், அதுக்காக வந்தேன். என்னையா சொல்லுங்க, என்ன பாஸ்டர் சொல்லுங்க. ஐயான்னு கூப்பிட மாட்டேன், ஏன்னா இங்கே நிறைய ஐயாக்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை போல நான் 3ஆவது நாள் உயிரோடு வருவேன்னு சொன்ன ஐயா உண்டு, அப்படிப்பட்ட ஐயாக்கள் உண்டு. திருச்செந்தூர் கடலிலே மூழ்கி சாகடிக்கப்பட்ட பிற்பாடு 3ஆம் நாளிலே உயிரோடு வந்தேன் என்று சொன்ன ஒரு ஐயா உண்டு, தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிற ஐயா. இப்படி அநேக ஐயாக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே உண்டு. அதனால நான் யாரையும் ஐயான்னு கூப்பிட மாட்டேன், என்ன யாரும் ஐயான்னு கூப்பிட்டாலும் விரும்ப மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மீறி திரும்ப திரும்ப ஐயான்னு கூப்பிடுறவங்களை நான் ஒன்றும் சொல்றதில்லை. நீ கூப்பிட்டுட்டு போ, நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சகோதரா என்று, நண்பா, அல்ல அண்ணே, தம்பி, வயதுக்கு மூத்தவனாக இருந்தால் தம்பின்னு கூப்பிடு, அல்லது அண்ணான்னு கூப்பிடு, அல்லது பெயரை சொல்லி, பெயர் சொல்வதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜான்சன்னே, ஜான்சன் தம்பி, பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க. நான் பாஸ்டர் அல்ல, நான் கள்ளப்பிரசங்கி அல்ல, நான் போதகர் அல்ல. தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவரையும் போதகர் ரபி என்று அழையாதிருங்கள். நான் போதகர் அல்ல, நான் பாஸ்டர் அல்ல, நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரீச்சர். புரியுதா உங்களுக்கு? ஒரு எவாஞ்சலிஸ்ட்னு கூட சொல்ல மாட்டேன் நான். ஆனால் என்னுடைய முகநூலிலே ஒரு பதிவை போட்டிருக்கிறேன், எவாஞ்சலிஸ்ட் அட் ஃப்ரீலான்ஸ் ப்ரீச்சர், சுயாதீன பிரசங்கி. என்னை கட்டுப்படுத்துகிறவன் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நீ இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு கட்டளையிட முடியாது. நான் கேட்க மாட்டேன். ஐ எம் ஃப்ரீலான்ஸ் ப்ரீச்சர், சுயாதீன பிரசங்கி, கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கிறிஸ்து சொல்லுவதைத்தான், அவர் வேதாகமத்திலே சத்திய வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதைத்தான் சாட்டை அடி போல் பிரசங்கம் பண்ணுவேன். அதான் WHIP, வைப் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்திருப்பேன்.
என்னுடைய முகநூலிலே ப்ரொஃபைலிலே பாருங்கள், எவாஞ்சலிஸ்ட் as at freelance preacher and freelance writer and with pipe striker என்கிற ஒரு வார்த்தையை வைத்திருப்பேன். சாட்டையடி போல் இருக்கும் என்னுடைய செய்திகள். முகம் பார்த்து பேச மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தைகளை என்னை இப்படித்தான் பேச வேண்டும், நீ சிலுவையை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்றால் நேற்றைய செய்தியை கேட்டிருப்பீர்கள். நீ மூழ்கி ஸ்நானத்தை குறித்து பேச வேண்டாம் என்றால் என்னுடைய எல்லா செய்திகளிலும் கேட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் சிலுவையே, சிலுவை பாடுகளே, கிறிஸ்துவின் சிலுவை மரணமே மூழ்கி ஸ்நானம், அதுவே உனக்கும் எனக்கும் அக்கினி ஸ்நானம், அக்கினி அபிஷேகம் என்பதை மறந்து போகாதே என்று சொல்லுவேன். அதையும் மீறி என்னிடத்திலே ஒருவன் இல்லை, தண்ணீர் முழுக்குத்தான் ஸ்நானம், தண்ணீர் முழுக்கும் அந்நிய வாசை அடையாளமும் இல்லை என்றால் பரலோகத்துக்கு போக மாட்டாய் என்றால் போடா வழியா அப்படின்ற. அதையும் மீறி பேசினா நான் என்கிட்ட அடி வாங்காம கண்ணம் பழுத்துரும் ஓடிடு அப்படின்ற எத்தனையோ பேரை திருத்தி இருக்கிறேன். அருமையானவர்களே, நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே பயப்படுவேன், நடுங்குவேன். அதை சொல்லுகிறேன். என்னிடத்தில் என்னோடு இணைந்து ஊழியம் செய்த வாலிபர்களில் சிலர் இன்னும் உத்தமமாக பணி செய்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன், மனதார பாராட்டுகிறேன். ஆனால் சம்பளம் வாங்கித்தான் ஊழியம் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. மாத சம்பளம் பெற்றுத்தான் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற காணிக்கைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள். தேவை இருக்கிறது, வாங்கிக் கொள்ளட்டும். நான் ஒன்றும் வாங்காதேன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய அழைப்பு காலனா ஊழியத்திலிருந்து கர்த்தருடைய படி நிமித்தமாய் 1.5 நயா பைசா நான் ஆசைப்படக்கூடாது, வாங்கக்கூடாது என்பது எனக்கு நிபந்தனை, கட்டளை. அதற்கு நான் கட்டுப்பட வேண்டும். ஊழியக்காரன் அந்த ஊழியத்தினால் பிழைக்க வேண்டும். அவனுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, அவனுக்கு குடும்பம் பிள்ளைகள் இருக்கிறது, அவருடைய தேவைகளை அவன் சந்திக்க வேண்டுமே. அதன் நிமித்தமாய் உங்களுக்குரியதிலே மனப்பூர்வமாய் ஊழியக்காரனுக்கு கொடுங்கள். நான் வேண்டாம் என்று நிர்பந்திக்க மாட்டேன், தடை செய்யவும் மாட்டேன். வேதம் கற்பிக்கிறது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக. வைக்கோல் போரிலே வயலை அறுத்து களத்திலே அடுக்கி அதன் மேல் மாட்டை எருதை விட்டு ஓட்டி அந்த நெல்மணிகளை வீணாகாதபடிக்கு அதை அம்பாரத்திலே சேர்க்க வேண்டும் என்றால் எருமை கடாக்களும் காளைகளும் அதற்கு பயன்படுத்தப்படும். ஏன் யானைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வரலாறு சொல்கிறது. யானை கட்டி போரடித்த பாண்டிய நாடு என்று, யானை கட்டி போரடித்த சோழ நாடு என்று சொல்லுகிறதே. யானைகளையும் கட்டி போரடித்திருக்கிறார்கள். அவைகள் தங்களுடைய வயிற்றுக்கு தேவையானவைகளுக்காக அந்த போர்க்களத்திலே அந்த நெல் கதிர்களிலே சிலவற்றை வைக்கோலை அது தின்னத்தான் செய்யும். ஊழியக்காரனும் அதுபோல அந்த ஊழியத்தினாலே அவனுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும். நான் அப்படிப்பட்ட வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் அவர்களும் சிலுவை வேண்டாம், மூழ்கி ஸ்நானம் தான் வேண்டும் என்றால் புறம்போக்கு ஊழியக்காரன் என்று சொல்லுவேன். அருமையான கிறிஸ்தவர்களே, கேளுங்கள். இங்கே இந்த வார்த்தையை, இந்த 23ஆம் வசனத்தை விவரிக்க விரும்புகிறேன். சற்று கடினமாக இருக்கும், ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக அது. ஏனெனில் அந்த வார்த்தையை, அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பஞ்சாதிகளோட விபச்சாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். அதுதான் பொய்யான தீர்க்க தரிசனம். அதை சொல்லிட்டேன் ஏற்கனவே, எத்தனையோ பிரசங்கங்களில் கேட்டுட்டீங்க. அடுத்த வார்த்தை தான் உங்களுக்கு பிரசிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன? அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை அறிவேன். யார்? எரேமியாவல்ல சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்,
இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மூவரும் சொல்லுகிறார்கள். மூவரும் ஒன்றாய் இணைந்திருக்கிற தேவன் சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா எழுதினான். அருமையானவர்களே, இதுக்கு என்ன பொருள்? சாட்சி என்பது கண்ணால் கண்டிருக்க வேண்டும், ஒருவன் பேசியதை காதால் கேட்டிருக்க வேண்டும். கண்ணால் கண்டிருக்க வேண்டும் ஒருவன் செய்தது, பேசியதை, பேசி செய்த காரியங்களை, அந்த செயலை செய்கின்ற போது அவன் பேசிய வார்த்தைகளை ஒருவன் கண்ணால் பார்த்திருக்க வேண்டும், ஒருவன் காதால், அவன் தன் காதுகளால் கேட்டிருக்க வேண்டும். அதை அவன் உண்மையை கண்டதை கேட்டதை சொல்லுகிறதே சாட்சி. வேத வசனம் என்ன சொல்கிறது? பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகளிலும் இருக்கிறது, பழைய எண்ணாகமம் புத்தகத்திலும் இருக்கிறது. ஒருவன் தான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக கூறி அறிவிக்காவிட்டால் அது அவனுக்கு சாபமாயிருக்கும். அவனுக்குரிய தண்டனை அவன் மேல் அனுப்பப்படும். சாட்சியாக இடப்பட்ட ஒருவன் தான் கண்டதையும் கேட்டதையும் உள்ளதை உள்ளபடி கூட்டவோ குறைக்கவோ இல்லாமல் கண்டதை கண்டபடி கேட்டதை கேட்டபடி சொல்லுவதே சாட்சி. கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இங்கே உலக நீதிமன்றங்கள், ஒருவன் விபச்சாரத்திலே கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டு விட்டான், அவனை குறித்து அந்த பெண் அல்லது பெண்ணின் வீட்டார், பெண் உடன்பட்டு அந்த விபச்சாரத்திலே சம்மதித்தாளா, அல்லது வலுக்கட்டாயமாய் கட்டாயப்படுத்தி அவர் கற்பழிக்கப்பட்டாளா? கட்டாயப்படுத்தப்பட்டாள் என்றால் அது கற்பழிப்பு. அவள் இணங்கி, அதற்கு இணங்கினால், ஒத்துழைத்தாள் என்றால் அது விபச்சாரம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஒரு பெண்ணை, ஒரு ஆடவன், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாய், அவளுக்கு விருப்பமின்றி அவளை கட்டாயத்தினால் அவளை தனக்கு இணங்க வைத்து அவளோடு தகாத உறவு கொண்டான் என்றால் அது கட்டாய கற்பழிப்பு. ஆனால் அதே பெண் அந்த ஆடவனோடு உடல் உறவுக்கு இணங்கி, அரைகுறை மனதோடு இணங்கி அவனோடு அந்த உடல் உறவை சம்மதித்து அதை செய்தாள் என்றால், அதை உடன்பட்டாள் என்றால், மனதளவிலே அவள் அதற்கு இணங்கி இருக்கிறாள், உடல் அளவிலே அவனுக்கு அவளை கையளித்திருக்கிறாள் என்றால் அது விபச்சாரம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. ஒருவன், நீ அவளும் இணங்கித்தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறாள், அவள் விருப்பமின்றி கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவளுடைய வீட்டார் அந்த காரியத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள், அது நீதிமன்றத்திற்கு வழக்காக செல்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெண் வீட்டார் என்ன செய்வார்கள்? அவன் அவளை கற்பழித்தான் என்பதற்கு சாட்சிகளை ஏற்படுத்துவார்கள் தானே? அல்லது அந்த ஆடவனுடைய, அவன் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் அது பொய் என்று நிரூபிப்பதற்காக அவன் என்ன செய்வான்? அவன் அந்த காரியத்தை செய்தான், கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டான், அவன் அதை பொய் என்று சாதிப்பதற்காக பொய் சாட்சிகளை ஏற்படுத்துவான் தானே? காணாததையும் கேளாததையும் அறியாததையும் பொய்யாய் சாட்சி சொல்லுவார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் அநேகர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேடை ஏறி, இந்த ஊழியக்காரரிடம் ஜெபித்தேன், அவரின் தலையில் கையை வைத்து ஜெபித்தார், என்னை பிடித்திருந்த பிசாசு ஓடிவிட்டது, எனக்கு வயிற்றுக்குள்ளே பெரிய கட்டி இருந்தது, அவர் ஜெபித்தார், அவருடைய பத்திரிகையை வயிற்றிலே வைத்து ஜெபித்தேன், கட்டி குணமாகிவிட்டது. பொய் சாட்சி. ஏனெனில் அவளுக்கு வயிற்றில் இருந்த கட்டியை நீங்க யாரும் பார்க்கல, அவளும் பார்க்கல, ஊழியக்காரனும் பார்க்கல. ஆனா பத்திரிகையிலே பரிசுத்தம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம். அவனுக்கு பத்திரிகை வயத்துல ஜபிச்சாலாம், கட்டி முகடமாயிருச்சான். உனக்கு வாயு வலி, நீ அளவுக்கு அதிகமாய் சாப்பிட்டு அல்லது வேளா வேளைக்கு சாப்பிடாதபடியினாலே உனக்கு குடல் புண் வந்திருக்கலாம், வாயு அதிகரித்திருக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கலாம். அதனால உனக்கு வாயு கட்டி உனக்கு குடலிலே உருண்டிருக்கும்.
உன் வயிற்றை பிசைந்திருக்கும். அது கேன்சர்னு சொல்லாத. நீ ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தாலே போதும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல், நொறுக்கு தீனியை தின்று கொண்டே இருக்காமல், வேளா வேளைக்கு உன்னுடைய வயிற்று பசிக்காக உணவை அருந்தி இருந்தால் இந்த வியாதி உனக்கு வந்திருக்காது. அது கேன்சர் கட்டின்னு சொல்லி அவன் கை வச்சான் எனக்கு குணமாச்சு, அவனுக்கு பத்திரிகையை வச்சு ஜெபம் பண்ண எனக்கு குணமாச்சுன்னா, உன்னுடைய ஜெபம் உண்மையானதாக இருந்தால், உன்னுடைய வியாதி உண்மையானதாக இருந்தால், கிறிஸ்துவின் மேல் நீ உறுதியாக விசுவாசிக்கிறாய் என்றால், உன் விசுவாசமே உன் வியாதியை குணப்படுத்தி இருக்குமே. அவனுக்கு பத்திரிகை உனக்கு எதுக்கு? பத்திரிகையில் என்ன பரிசுத்தம்? வேதாகம வசனங்களிலே இல்லாத பரிசுத்தம் அவனுடைய பத்திரிகையில இருக்கு. நீங்கள் பொய் சாட்சி தானே சொல்லுகிறீர்கள். அதுபோல ஒரு விபச்சார கேஸில் நீதிமன்றத்திற்கு சென்றால் பொய் சாட்சியை ஏற்படுத்துகிறீர்கள். ஆனால் செய்ததை செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்கள், கண்டதை காணவில்லை என்று சொல்லுகிறீர்கள். அருகாமையில் இருக்கிற ஒரு இளிச்சவாயனை பார்த்து அவன் தான் செய்தான் குற்றம் சுமத்துவீர்கள் தானே? ஏனெனில் அவனுக்கு வக்காலத்து வாங்குவதற்கு யாரும் இல்லை. அவன் ஒரு ஏமாளி, ஒரு ஏழை, ஒரு நிரபராதி, குற்றவாளியாக தீர்க்கப்படுவான். அதைத்தானே இந்த நீதிமன்றம், உலக நீதிமன்றங்கள் செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் காவல் நிலையங்கள் செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் கிறிஸ்தவர்களும் சாதாரண ஜனங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நியாயம் தீர்த்தார். என்ன தெரியுமா உங்களுக்கு? மகதலேனா மரியாள் துரத்தப்படுகிறாள். அவளோடு விபச்சாரம் செய்தவர்களே ஒரு நாளிலே அவளை கல்லறிந்து கொல்லும்படியாக அவளை துரத்துகிறார்கள். யார் அவர்கள்? துரத்தினவர்கள் என்று விவேக்கியர்கள் அல்ல. அவள் ஓடி உயிருக்கு தப்ப, உயிர் தப்ப ஓடுகிறாள். கல்லறிந்து கொலை செய்வார்களே கொடூரமா என்று பயந்து ஓடுகிறாள். விபச்சாரிதான் அங்கே மணலே தரையிலே தேவனாகிய கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து விட்டாள். துரத்தி வந்தவர்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அந்த பெண் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாள். அவர்கள் கைகள் கற்களோடு துரத்தி வந்தவர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அவரிடத்திலே கேட்கிறார்கள், ரபி, போதகரே, நம்முடைய பிரமாணங்களிலே மோசே இப்படி கற்பித்திருக்கிறார்கள், விபச்சாரத்திலே கையுங்களவுமாய் பிடிக்கப்படுகிறவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அதை செய்யலாமா கூடாதா? நீர் சொல்லும், நீர் வேதத்தை போதிக்கிறீரே என்று சொல்லுகிறார்கள். அவர்களை எதையும் காணாதவர் போல தரையிலே எழுதி கொண்டே இருக்கிறார். தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்து தரையிலே எழுதி கொண்டிருக்கிறார். இவளை நாங்கள் விபச்சாரத்திலே கையுங்களவுமாய் பிடித்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினாலே அந்த பெண்ணின் முகம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவளுடைய கண்கள் கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவள் விழுந்து கிடக்கிறாள். அவள் இருவரையும் பார்க்கவில்லை. அவர் பெண்ணையும் பார்க்கவில்லை, அவர்களையும் பார்க்கவில்லை. அவர்களுடைய தொடர்ந்த கூக்குரல் நிமித்தமாய் அவர் அண்ணாந்து பார்த்து, அவர்களை பார்த்து, பெண்ணை பார்த்தல்ல அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இம்முதலாவது இவள் மேல் கல்லறியுங்கள் என்று சொல்லுகிறார். அவளை சுட்டிக்காட்டி அவருக்கு முன்பாக மண்டியிட்டு விழுந்து கிடக்கிறாள், அல்லது சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறாள். ஒரு மான் நீரோடையை பார்ப்பது போல அவள் தேவனுடைய இரக்கத்திற்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள், விழுந்து கிடக்கிறாள். அவர் அவர்களை பார்த்து, இவள் மேல் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை இவள் மேல் எறிய கடவன். தொடர்ந்து மற்றவர்கள் அறியலாம். அதன அர்த்தம் என்ன சொன்னார்கள்? அந்த வார்த்தையின் பொருள் என்ன? இவளோடு தகாத உடலுறவு கொள்ளாதவன், இவளோடு விபச்சாரம் செய்யாதவன், இவளை விபச்சாரத்திற்கு உட்படுத்தாதவன் இந்த கூட்டத்தில் உங்களில் எவனாகிலும் இருந்தால் முதலாவது அவன் இவள் மேல் கல்லறிய கடவன். இரண்டாவது அந்த கேள்வியிலே, அந்த அவருடைய பதிலிலே இன்னும் ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. என்ன தெரியுமா?
கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டாளே, அவளோடு விபச்சாரம் செய்தவன் எங்கே? இதான நியாயம்? விபச்சாரத்திலே கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண் மட்டும்தான் பிடிபட்டாளா? ஆடவன் எங்கே? அவனுக்கும் சரிபாதி பங்கு இருக்கிறதே. அவள் விபச்சாரிதான். ஆனால் அவள் விபச்சாரம் செய்வதை கண்டவர்கள் நீங்கள். யாரோடு விபச்சாரம் செய்தான்? கையுங்களவுமாய் பிடிக்கப்பட்டாளே, அவன் எங்கே? விபச்சாரன் எங்கே? விபச்சாரியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். விபச்சாரன் எங்கே? அந்த வேசிக்கல்வன் எங்கே? இல்லையே, இல்லை. அவன் எங்க போனான்? அவங்க கூட்டத்தில் ஏதிக்கிறான், கல்லையும் கையில் வைத்துக் கொண்டு. நான் யோக்கியன், நான் பக்திமான், நான் பரிசுத்தன். இன்றைய போதகர்களே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, இன்றைய கிறிஸ்தவ தலைவர்களே, இன்றைய கிறிஸ்தவ பக்திமான்களே, இவர்களைப் போல இல்லை நீங்கள். யோசியுங்கள். உங்கள் மனசாட்சியை கேளுங்கள், அது சொல்லும். அது சொல்லவில்லை என்றால் கர்த்தர் சொல்ல வைப்பார். ஏனெனில் நீங்கள் செய்ததை எல்லாம் அவர் கண்டார். அதனால் தான் அங்கே சொல்லுகிறார், அதை நான் கண்டேன், நானே அதற்கு சாட்சி என்று சொல்கிறார். வேறொரு சாட்சியம் அங்கே தேவையில்லை. அவர் சாட்சியை தேடுவதில்லை. ஏனெனில் நீங்கள் பொய் சாட்சிகளைத்தான் கொண்டு வருவீர்கள். கூலிக்கு கைக்கூலிக்கு பொய் சாட்சி சொல்லுகிறவன் தான் உங்கள் கையிலே, உங்களிடத்திலே இருக்கிறார்கள். அதனால் உங்கள் சாட்சிகளையோ நீங்கள் கொண்டு வருகிற பொய் சாட்சிகளையோ அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் தான் அவர் சொன்னார், ஞானமாக சொன்னார். அவர் தேவன். சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். ஒரு வயலும் நிக்கல. ஏன்னா தரையிலே எழுதி கொண்டிருந்தார் ஒவ்வொருவருடைய பாவங்களையும். இன்னான் இன்னான் இன்ன காரியங்களை செய்திருக்கிறான். இந்த கூட்டத்திலே நிற்கிற இன்னார் இந்த பொண்ணை முதலாவது விபச்சாரியாக மாற்றியிருக்கிறான். இன்னார் இத்தனை முறை இந்த பெண்ணோடு தகாத உறவு கொண்டிருக்கிறார்கள். இன்னார் இப்பொழுது கையும் களவுமாய் அவள் பிடிக்கப்பட்ட பொழுது அவளோடு விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவன் இன்னார் என்பதை அங்கே தரையிலே எழுதி கொண்டிருந்தார். புள்ளி விவரங்களை தலை குனிந்து நின்றார்கள். ஒவ்வொருவராய் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். துரத்தப்பட்ட பெண் கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறார். கர்த்தர் சர்வலோக நியாயாதிபதி. அவர் எல்லாம் அறிகிறவர். நீ உன் ஒளிப்பிடத்திலே, உன் மறைவிடத்திலே, உன் வீட்டின் உள்ளறையிலே, ஒரு விக்கிரக தோப்பிலே, அல்லது ஒரு ஆலயத்திலே, ஆலயத்தின் வெஸ்ரி, நீ உடைமாற்றும் அறையிலே, ஆலயத்தின் பிரகாரத்திலே, அல்லது ஆலய வளாகத்திலே, மறைவான இடத்திலே, ஒளிப்பிடத்திலே நீ செய்த அருவருப்பான மதிகட்ட வேசித்தனங்களை, விபச்சாரங்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் வீட்டிலே, உன் அயல் வீட்டானுடைய மனைவியோடு, உன் மனைவி இருக்க உன் அயல் வீட்டானுடைய மனைவியோடு, உன் கணவன் இருக்க உன் அயல் வீட்டுக்காரனோடு, உன் அயல் வீட்டுக்காரின் மகனோடு, உன் மருமகளோடு நீ விபச்சாரம் செய்ததை கர்த்தர் கண்டிருக்கிறார். அதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். எப்படி கண்டார்? அதைத்தான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, 4ஆம் அதிகாரம் அல்லது 5ஆம் அதிகாரத்திலே படித்திருப்பீர்கள். தேவனுக்கு முன்பாக ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. ஆம், அதே கண்ணாடி கடலினுடைய ஒரு நகல் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவிலும் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அதுதான் மனசாட்சி. அதுதான் நீ மார்பிலே நெஞ்சிலே கையை வைத்து சொல்லுகிறாயே மனசாட்சி. அது மூளையில் அல்ல, உன் இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிறது. அது மறைந்திருக்கிற இடம் இருதயத்தின் நுனித்தோல். உன் உள்ளம், உன் ஆழ்மனது, உன் மனசாட்சி, உன் ஆத்மாவின் இருப்பிடம்,
உன் ஜீவனின் இருப்பிடம் அதுவே. அங்கே ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது. அதற்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மனசாட்சி என்று சொல்லுகிறீர்கள். பவுல அப்போஸ்தலன் மனசாட்சியின் பிரமாணம் என்று சொல்லுகிறார். அதற்கு வேறொரு பெயர் இருக்கிறது, கண்ணாடி கடல், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்டிவ் ஏரியா என்கிற மன வெளி ஒளி திரை. மன வெளி ஒளி திரை அது கண்ணாடி கடல் போன்றது. கண்ணாடி ஒளி திரை. நீ தொலைக்காட்சியிலே பார்க்கிறாயே ஒரு ஒளித்திரை, ஒரு காட்சியை நீ அங்கே ஒரு சிடி அல்லது ஒரு கேசட்டை போட்டு ஒரு பொத்தானை அழுத்துகின்ற போது அந்த சிடியிலே பதிவிடப்பட்டிருக்கிற அனைத்தும் அந்த தொலைக்காட்சியின் திரையிலே, ஒளித்திரையிலே, ஒளி திரையிலே அங்கே திரையிடப்படுகிறது. அதுபோல ஒரு கண்ணாடி ஒளித்திரை உன்னுடைய மனசாட்சிக்குள்ளே இருக்கிறது. அதுதான் உன்னுடைய இருதயத்தின் பலகை, அதுதான் உன்னுடைய மனசாட்சியின் பலகை. அது ஒரு கண்ணாடி ஒளித்திரை. உன்னுடைய அனைத்து காரியங்களையும் அது தன்னகத்தே பதிவு செய்திருக்கிறது. எது தெரியுமா? உன் இருதயத்திலே, உன் இருதயத்தின் ஆழத்திலே, உன் பொல்லாத தீய சிந்தனைகளின் குடியிருப்பாகிய இருதயத்தின் நுனித்தோலிலே, அந்த நுனித்தோலை விருத்த சேதனம் செய்வதற்கு சொல்வதற்கு காரணம் அதுதான். அந்த இருதயத்தின் தீய சிந்தனைகளின் புறப்பிடம், தீய நினைவுகளின் இருப்பிடம் உன் இருதயத்தின் நுனித்தோல். அந்த புறப்பிடத்தில் ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது, கண்ணாடி ஒளித்திரை இருக்கிறது. மெல்லிய உன் கண்களால் அதை பார்க்க முடியாது. ஏனெனில் நீ அந்த கண்ணாடி ஒளித்திரையை நீ பார்க்க வேண்டும் என்றால் நீ மறிக்க வேண்டும். அருமையான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ ஊழியக்காரனே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலனே, அறிந்து கொள் வேதாகம சத்தியத்தை. அந்த மனசாட்சியின் பிரமாணமாகிய, அந்த இருதயத்தின் பலகையாகிய அந்த கண்ணாடி ஒளித்திரையிலே, அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்டிவ் ஏரியா என்கிற அந்த மனவெளி ஒளித்திரையிலே உன்னுடைய தீய சிந்தனைகள் அனைத்தும் அங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த தீய சிந்தனையை செயல்படுத்துவதற்காக நீ என்னென்ன தகாத யுக்திகளை, தந்திரங்களை யோசித்தாயோ அவைகளெல்லாம் அங்கே பதிவாகியிருக்கிறது. அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்காக, ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்வதற்காக நீ என்னென்ன தகாத யோசனைகளை யோசித்தாயோ, எத்தனை நாட்களாய் அதற்கு சிந்தனை செய்தாயோ அனைத்தும் அங்கே பதிவாகி இருக்கிறது. அது பதிவாகி கொண்டிருக்கிற போதே இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக தமிழகத்தின் தென்கோடியிலே, கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேனே, நீங்கள் வெளியூர்களிலே இருந்து இந்த செய்திகளை கேட்கிறீர்களே அருமையான கிறிஸ்தவர்களே, அதுபோல நீயும் நானும் இங்கே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே, மறைவிடத்திலே நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம், நினைத்துக் கொள்ளுகிறோம். என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே என்னுடைய சிந்தனைகளை வேறு யாரும் அறிவதில்லை. என்னுடைய தீய யோசனைகளை வேறு எவரும் அறிவதில்லை. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் அவர் சொன்னார், அதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார், நான் கண்டேன் என்று சொல்லுகிறார், நானே அதற்கு சாட்சி என்று சொல்லுகிறார். அவர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே? அவருக்கு முன்பாக ஒரு கண்ணாடி கடல் திரை இருக்கிறதே. அந்த கண்ணாடி கடலிலே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இருதயத்தின் நினைவுகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே நான் பேசிக்கொண்டிருப்பது உங்களுக்கு முன்பாக திரையிலே வெளிப்படுவது போல, இங்கே நான் செய்கிற எல்லா தீய நினைவுகளும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே, ஒளிப்பிடத்திலே நான் சிந்திக்கிற சிந்தனைகள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக அவருடைய கண்ணாடி கடலிலே திரையிடப்பட்டு காண்பிக்கப்படுகிறது, அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதுபோல உன் இருதயமாகிய மனசாட்சியின் பலகையிலே, உன் இருதயத்தின் பலகையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, உன் பாவம் அனைத்தும் உன் இருதயத்தின் வாசலிலே, உன் வீட்டு வாசலிலே, உன் இருதயம்தான் உன்னுடைய வீடு, உன் ஆத்மாவின் வாசலிலே படுத்து கிடக்கிறது, உன் எலும்புகளிலே படுத்து கிடக்கிறது. அருமையான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, சிந்தித்து பார்.
உன்னுடைய இருதயத்தின் மனசாட்சியின் பலகை, அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்டிவ் ஏரியா எனப்படுகிற அந்த மனவெளி ஒளித்துறையிலே, அந்த கண்ணாடி துறையிலே எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கின்ற போது உன்மேல் குற்றம் சுமத்துவதற்கு அங்கு ஒரு நாயும் வராது. ஏனெனில் சாத்தான் குற்றம் சுமத்துகிறவன், தேவனுடைய பிள்ளைகளின் மேல் குற்றம் சுமத்துகிறவன், இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிற ஒருவன் இருந்தான். அவன் தள்ளப்பட்டு போனான். அவன் நரகாக்கினி கடலிலே நியாய தீர்ப்பை பெற்றுவிட்டான். இப்பொழுதல்ல, அந்த நாளிலே. அவன் இன்னும் பிடிக்கப்படவில்லை. அவன் இன்னும் அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இன்னும் பிடிக்கப்படவில்லை. அது அவன் இன்னும் நியாயம் தீர்க்கப்படவில்லை. சர்வ சிருஷ்டிகளும், வானத்தில் உள்ளோரும் பூலோகத்தில் உள்ளோரும் பாதாளத்தில் உள்ளோரும், சர்வலோகத்தின் தேவனுக்கு முன்பாக, சர்வலோக நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கின்ற நாளிலே முதலாவது நியாயம் தீர்க்கப்படுகிறவன் தேவனுடைய பிள்ளைகளின் பேரில் குற்றம் சுமத்துகிறவனாகிய வலு சர்ப்பம் என்கிற சாத்தான் என்கிற பிசாஸ். அவன் நியாயம் தீர்க்கப்படுவான், நரகாக்கினி கடலுக்கு தள்ளப்படுவான். அப்பொழுது தான் நரகாக்கினி கடல் திறக்கும். உங்க கள்ளத்தீர்க்கதரிசிகளும் பிரசங்கிகளும் சொல்ற மாதிரி, நரகத்துக்கு போனேன், சுற்றி பார்த்தேன், ஆத்துமாக்களின் கூக்குரலை கேட்டேன் என்று பதிவிட்டு சிடி சினிமா எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது போல இல்லை. இதெல்லாம் போய் பித்தலாட்டம், ஏமாற்று, தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். நரகம் இன்னும் திறக்கப்படவில்லை. என்று நியாயத்தீர்ப்பின் சிங்காசனம் வைக்கப்படுகிறதோ அன்று நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்தில் இருக்கிறவருக்கு முன்பாக சாத்தான் முதலாவது நியாயம் தீர்க்கப்படுவான். அதாவது பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகாக்கினி கடலிலே தள்ளப்படுவதற்காக நரகாக்கினி கடல் திறக்கப்படும். அவனை பின்பற்றினவர்களும், அவனை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னவர்களும், அவனை கொண்டு அதை பின்பற்றினவர்களும் அவனுக்கு வரிசையாக அவனுக்கு பின்னாலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அப்பொழுது எல்லோரும் கண்ணாடி கடலுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அன்று உன் பேரிலே குற்றம் சுமத்துவதற்கோ உன் குற்றச்சாட்டுகளை உறுதி செய்வதற்கோ அங்கு வாசித்து காண்பிப்பதற்கோ யாரும் இருக்க மாட்டார்கள். நீ கண்ணாடி கடலுக்கு முன்பாக சர்வலோக நியாயாதிபதியாகிய கர்த்தருக்கு முன்பாக அவர் அண்டையிலே 12 சிங்காசனங்களிலே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக அவர்களும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் நிற்பார்கள், அங்கே இருப்பார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அங்க உங்க டிஜிஎஸ் தினகரன் ஒண்ணு இருக்க மாட்டான். கர்த்தருக்கு ஆலோசனை சங்கத்திலே இருக்கிறவன் அல்ல, எங்க நரகாக்கினியிலே இருக்கிறானோ தெரியாது. ஆனால் அவர்கள் இயேசு அழைக்கிறார் பத்திரிகையிலே அப்படி எழுதுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை சங்கத்திலே யார் யாரை பரலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிற ஒரு சங்கத்திலே முதலாவது உறுப்பினராக டிஜிஎஸ் தினகரன் இருப்பதாக அங்கே அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அங்கே எல்லாம் இன்னும் போகல. அங்கே இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்கள், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருக்கிற 24 பூமியின் ஜனங்களுடைய பிரதிநிதித்துவ மூப்பர்கள் 24 பேர், சர்வசேனையின் திரள், பரிசுத்த தேவதூதர்களின் கூட்டம், தேவபுத்திரர்கள் அங்கே நிற்கிறார்கள். சர்வலோக நியாயாதிபதிக்கு முன்பாக உன்மேல் குற்றம் சுமத்துகிறவனோ நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று சாட்சி சொல்லவனோ அங்கே ஒருவனும் இருக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீ அந்த கண்ணாடி கடலுக்கு முன்பாக நிற்கின்ற போது உன்னுடைய மனசாட்சியின் பலகை, அந்த கண்ணாடி ஒளித்திரை, அந்த மனவெளி ஒளித்துறை ஆகிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்டிவ் ஏரியா திறக்கும். அதில் இருக்கிற அனைத்தும், அங்கே பதிவாகி இருக்கிற அனைத்தும், நீ பிறந்தது முதல், நீ சுயமாக சிந்திக்க தொடங்கினது முதல், சுயமாக செயல்பட தொடங்கினது முதல், நீ நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்திடையிலே நிற்கிற வரையிலும் நீ செய்த அனைத்தும், உன் சிந்தனைகள், செயல்கள், நடத்தைகள், செய்கைகள் அனைத்தும், உன் வாயின் வார்த்தைகள் அனைத்தும் அங்கே திரையிடப்படும். என்ன செய்வாய்? எங்கே ஓடி சென்று மறைவாய்? யாரை உனக்கு சாட்சி சொல்ல அழைப்பாய்? அங்கே கர்த்தர் அவைகளை கண்டேன் என்று சொல்லுகிறார். அதான் இந்த வசனம். நான் அதை அறிவேன், நான் அதை கண்டேன்.
என்று சொல்கிறார். நாத்தான்வேல் பிலிப் என்பவன் நாத்தான்வேல் அத்திமரத்தின் அடியில் இருக்கிற போது இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அவனுக்கு சொல்லுகிறான். இயேசு அழைக்கிறார் என்று சொல்லுகிறான். அவர் மேசியா என்று சொல்லுகிறான். அவன் பெத்லகேமிலிருந்து கலிலேயாவிலிருந்து ஒரு நன்மையும் வராதே என்று சொல்லுகிறான். அப்பொழுது இல்லை, நீ வந்து பார் என்று அழைக்கிறான் பிலிப்பு. சரி போவோம் என்று சொல்லி நாத்தான்வேல் பிலிப்போடு இயேசுவை காண செல்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை கண்ட மாத்திரத்திலே சொல்கிறார், நீ இன்னாருடைய மகன், இன்னாரே நாத்தான்வேல், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே அவனை கண்டேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்றது எங்கேயோ, நாத்தான்வேல் அமர்ந்திருந்தது வேறு எங்கேயோ. அவர் சொல்லுகிறார், அந்த ஒரு வார்த்தை அடைமொழியை சொல்லுவார், அதை மறந்து விட்டேன், தேடிக்கொண்டிருக்க இப்ப நேரமில்லை. நாத்தான்வேல், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை தாயின் வயிற்றிலேயே அறிந்தவர் அவர். உன் நடத்தையை, உன் செய்கையை, உன் சிந்தனையை, உன் வாயின் வார்த்தைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். நீ யாரோடெல்லாம் விபச்சாரம் செய்தாய்? கர்த்தருடைய மந்தை உன்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்த உன்னுடைய திருச்சபையின் மந்தையிலே எத்தனை கொழுத்த அழகான சௌந்தரியமுள்ள பெண்களை நீ வேட்டையாடினாய். ஓ நாயே, நீ எத்தனை பேரை கற்பழித்தாய், எத்தனை அந்நியனுடைய சபை விசுவாசிகளுடைய மனைவிகளை கெடுத்தாய். எல்லாம் அங்கே பதிவாகி இருக்கிறது. யார் உனக்கு நீ செய்யவில்லை என்று உனக்கு பொய்சாட்சி சொல்ல வருவார்கள்? உனக்காக பரிந்து பேச யார் வருவார்கள்? ஏனெனில் நீ கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கவில்லை. அவர் சொன்னாரே, நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் சாட்சியாக கூறி அறிவிக்கவில்லை என்றால், நீ நியாயாசனத்திலே பிதாவான் சர்வலோக நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்கிற போது நானும் உன்னை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொன்னார். நீங்கள் கர்த்தரை பிரசங்கிக்கவில்லை, கர்த்தரை ஜனங்களுக்கு சாட்சியாக கூறி அறிவிக்கவில்லை. அவரும் நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டு உங்களை நீங்களே உங்கள் மனசாட்சியின் பலகையே, உங்கள் மனவெளி வெளித்திரையிலே பதிவாகியிருக்கிற உங்கள் நடத்தைகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகின்ற போது அவர் கண்ணை மூடிக்கொண்டு தூரே பார்த்து கொண்டு நிற்பார். உன்னை அறியேன் என்று சொல்லுவார். ஏனெனில் நீ ஊழியம் செய்த நாட்களில் கர்த்தருடைய பெயரால் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னாய், பொய்களையே பிரசங்கித்தாய், பொய்களையே யோசித்தாய், பல ஆயிரம் கோடி ஜனங்களை நாசப்படுத்தினாய். கர்த்தர் உன்னை விட்டு விடுவார், உனக்காக பரிந்து பேச வர மாட்டார். ஆனால் இப்பொழுதோ நீ எல்லா தவறுகளையும் உணர்ந்து மனம் திரும்பி எல்லாவற்றையும் விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தர் அண்டையிலே வந்தால், சிலுவை அண்டையிலே வந்தால், அவர் உனக்காக பரிந்து பேசுவார். அவர் உன்னை கண்ணோக்கி பார்ப்பார். விழுந்து கிடக்கிறவனை தூக்கி எடுப்பார். ஏனெனில் அவன் இரட்சகர். அன்றைக்கு அவர் இப்பொழுது உனக்காக பரிந்து பேசுவார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, நீ இப்பொழுதே மனம் திரும்பினால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். ஆனால் சர்வலோக நியாயாதிபதியாக நிற்கிற போது அவர் உனக்காக பரிந்து பேசுவதும் இல்லை, உன்னை கண்ணேறிட்டு பார்ப்பதும் இல்லை. அக்கிரம செய்யக்காரனே போ, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் உனக்கு, நான் அதை செய்தேன், இதை செய்தேன், பிசாசுகளை துரத்தினேன், வியாதியஸ்தரை குணப்படுத்தினேன், மரித்தோரை எழுப்பினேன், வியாதியஸ்தரை குணப்படுத்தினேன், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ள வக்கில்லை. நானும் தீர்க்கதரிசி என்றேன், அப்போஸ்தலன் என்றேன், அதை செய்தேன், இதை செய்தேன், பல லட்சம் ஜனங்களை நான் பிரசங்கித்தேன், அவர்கள் என்னை பின்பற்றி வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவாய். ஆனால் அவர் சொல்வார், அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்கென்றும் அவனுடைய சேனைகளுக்கு, அவர்களுடைய தூதர்களுக்கென்றும், அதாவது உங்களுக்கென்றும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகாக்கினி கடல் இருக்கிறது, ஆயத்தமாய் திறக்கப்பட்டிருக்கிறது, அங்கே செல்லுங்கள். உங்கள் நிரந்தர வீடு அதுவே, உங்களுக்கு தண்டனை தீர்ப்பும் அதுவே, போகலாம் என்று சொல்லுவார். உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அன்பான கிறிஸ்தவர்களே, உன் சிந்தனைகள், உன் நடத்தைகள், உன் செயல்கள் அனைத்தும் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. இன்றைக்கே ஒப்புக்கொடு,
எல்லா அருவருப்புகளையும் உணர்ந்து அவைகளை விட்டு விலகு, மனம் திரும்பு, கர்த்தரை நோக்கிப்பார். சிலுவை நாதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். அவர் உன்னை ரட்சிப்பார். சிலுவை பாடுகளின் வழியாக உன்னை நடத்தி, சிலுவை பாடுகளாகிய உபத்திரவங்களின் வழியாக உன்னை புடமிட்டு, தம்முடைய தூய ரத்தத்தால் உன்னை கழுவி சுத்திகரித்து, தம்முடைய தூய ஆவியால் உன்னை நிரப்பி, சத்திய ஆவியால், நீதியின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியால் உன்னை நிரப்பி உன்னை உயிர்ப்பிப்பார். உன்னை மறுபடி பிறக்க செய்வார். தேவனுடைய பிள்ளையாக, தேவபுத்திரனாக உன்னை பிறக்க செய்வார். இவ்வுலகத்தின் தண்ணீர்கள் வேண்டாம், சடங்காச்சாரமான ஸ்நானங்கள் வேண்டாம். கிறிஸ்துவின் சிலுவை மரணமாகிய கிறிஸ்துவின் மூழ்கி ஸ்நானமாகிய சிலுவை மரணம், அந்த சிலுவை பாடுகளின் வழியிலே பயணித்து அதிலே மூழ்கி ஸ்நானமாகிய சிலுவை பாடுகளையும், அக்னி அபிஷேகமாகிய சிலுவையின் உபத்திரவங்களையும் சந்தித்து அதன் வழியாக கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பயணியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக, பரிசுத்த ஜனமாய் மாற்றுவாராக, நித்திய வீட்டின் உரிமை பங்காளர்களாய் மாற்றுவாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும், இந்த செய்திகளை கேட்கிற பார்க்கிற அனைத்து இறைமக்களோடும் நிறைவாக தங்கி